वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदाननवि वन्दनीय आनन्दसुखदाहार अगण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहं मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुशक्ता न शेषकाये प्रसृतान् औत्सुक्यमोहा रदिदाञ्चकाने यो पूर्ववैद्याये நமோஸ்து லக்ஷ்மி. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறெடுக்கப்படுகின்றதோ அந்த சாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என்னை பாட கூடுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சாங். கண்கட்ட பின்னே கண்கட்ட பின்னே சூரிய வணக்கம் கூடாது கூடாது பெண்ணே திட்ட வித்தே கண்கட்ட பின்னே கண்கட்ட பின்னே சூரிய வணக்கம் கூடாது கூடாது பெண்ணே பெண்ணே சித்த வித்தை மோட்சத்தின் விளக்கம் நீ பாடு பெண்ணே. கண்டவர் விண்டிலர் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டீலர் கண்டதும் உண்மையே விண்டதும் உண்மையே என்பதை உரைக்க உரைப்பதே கண்கட்ட பின்னே. சித்த வித்தையின் மார்க்கமிது நம்ம சிவானந்தரின் மார்க்கமிது சத்தியலோக மார்க்கமிது நித்திய மோட்ச மார்க்கமிது கண்கட்ட பின்னே கண்கட்ட பின்னே சூரிய வணக்கம் கூடாது கூடாது பெண்ணே. மாறட்டும் மாறட்டும் பெண்ணே கதி ஏறட்டும் ஏறட்டும் பெண்ணே வாசி ஓடட்டும் ஓடட்டும் பெண்ணே மோட்சம் வாய்க்கட்டும் வாய்க்கட்டும் பெண்ணே. கண்கட்ட பின்னே கண்கட்ட பின்னே சூரிய வணக்கம் கூடாது கூடாது பெண்ணே சித்த வித்தை மோட்சத்தின் விளக்கம் நீ பாடு பெண்ணே. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ரமேஷ் ஐயா அம்மா இருக்கிறப்பா. ஓகே, இப்ப நீங்க இது வரைக்கும் சொன்னதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, தான் தானே ஈஸ்வரன் என்றும் தன்னுடைய சக்தி வெளியில வியாபிச்ச போது இந்த உலகம் உண்டானது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த பொதுவா இந்த உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த புண்ணியம் பாவம் இதெல்லாம் வந்து இந்த புண்ணிய பாவத்தை பொறுத்துதான் இந்த ஜனன மரணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத பத்தின உண்மையை கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் புண்ணியம்னா பாவம்னா நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணுமே. அப்பதான் அது சரியா இல்லையான்னு பார்த்து நான் சொல்ல முடியும். புண்ணியம்னா சுகிர்தம்னு சொல்றாங்க, அதாவது நல்ல செயல்கள், ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றது, ஒரு ஜீவனை இம்சிக்காம இருக்கிறது, இந்த பூஜை பண்றது, யாகம் பண்றது, தானம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது புண்ணியம்னு சொல்றாங்க. பாவம்னா துஷ்கிருதம் அப்படி சொல்றாங்க, அதாவது பிற ஜீவன்களை இம்சை பண்றது, இந்த தான தர்மங்கள்லாம் இல்லாம துரோகம் பண்றது, சோ இந்த மாதிரி கெட்ட செயல்களை செய்யறதெல்லாம் துஷ்கிருதம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த புண்ணிய பாவம்ங்கிறது மனிதன் அபிமானிச்சிருக்கக்கூடிய நமக்கு மட்டும் பொருந்துமா இல்ல எல்லா உயிரினத்துக்கும் பொருந்துமா?
எல்லா உயிர்களுக்கும் தான் பொருந்தும். சரி, அப்படி பார்த்தா நீங்க சொல்றபடி அந்த புண்ணியம் பாவம்ங்கிறது அந்த செயலை குறித்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல செயல் செஞ்சா அது புண்ணியம்னோ, கெட்ட செயல் செஞ்சா அது பாவம்னோ சொல்றதுக்கு எந்த ஒரு வகையிலையும் காரணங்கிறது இருக்கிறது இல்லை. ஏன்னா உலகத்துல சொல்லி வர்ற ஒரு விஷயத்துல மனிதன் அபிமானிச்சுட்டு கூடிய நாம் எல்லாரும் புண்ணியவான், நம்மளை தவிர மற்ற மிருகங்கள் எல்லாமே பாவிகள், அவங்கள பாவம் செஞ்சதுனால அப்படி பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி வர்றாங்க இல்லைங்களா? அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? மனிதன் அபிமானிச்சுட்டு கூடிய நாமெல்லாம் நம்மளை என்னன்னு சொல்றாங்க, மிருகமா இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க? நம்மலாம் புண்ணியஸ்தர்கள்னு சொல்றாங்க, அந்த மிருகங்கள்லாம் வந்து பாவிகள்னு சொல்றாங்க. சரி, இப்போ நாம புண்ணியவானா இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்ப செஞ்ச செயலை பொறுத்து நமக்கு இப்ப புண்ணியவானா நாம மாறி இருப்போம்? போன ஜென்மத்துல செஞ்ச செயல்கள் நமக்கு அந்த புண்ணியம்ன்ற இது கிடைச்சி நம்ம அந்த மனுஷ பிறவி எடுத்திருக்கோம். அப்போ மற்ற மிருகங்கள்ல எப்ப செஞ்ச செயலை அடிப்படையா வச்சு இப்போ பாவிகள்ங்கிற பேரை வாங்கியிருக்குது? ஆமா, மத்த ஜீவிகள்லாம் வந்து மனுஷனை தவிர மத்த ஜீவிகள் எல்லாம் போன ஜென்மத்துல பாவம் செஞ்சிருப்பாங்க. அதனால இந்த ஜென்மத்துல அந்த மாதிரி ஒரு பிறவி எடுத்திருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்க வந்து மனிதன்ங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறீங்க. நீங்க என்ன செயல் செஞ்சு அதனுடைய பலனாக உங்களுக்கு இந்த புண்ணியம்ங்கிற ஒரு நிலைமை கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி தெரியலீங்களே. அப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நாம் அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ நான் அதுக்கு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன், உங்களால அதை நிரூபிக்க முடியுமா? நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நிரூபிங்கன்னு நான் சொல்றேன், உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? முடியாது. அப்போ நம்மளுடைய அனுபவத்துக்கு என்ன வருதோ அது அவசியமானதா இருக்கும். அவசியம் இல்லாததால நம்ம அனுபவத்துக்கு வரப்போறது கிடையாது. தேவையில்லாதது இதெல்லாம் நமக்கு வரப்போறது கிடையாது. அப்போ நம்மளுடைய அறிவுக்கும் நம்மளுடைய புத்திக்கும் எது எட்டுதோ, எது நம்மளோட அது இந்த இயற்கையை நமக்கு வெளிப்படுத்துதோ அதை மட்டும் நம்பினா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதுல இருந்து ஆதாரம் கிடைக்கும். ஆனா அதுக்கு அனுபவத்துக்கு வராத விஷயங்களை இப்படி கற்பனை பண்ணி எதையோ பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆதாரம் இல்லாத விஷயத்த பேசும்போது அதை பொய்யன்னு நிரூபிக்க முடியாது, உண்மைன்னு நிரூபிக்க முடியாது. அப்படி ரெண்டும் கட்ட நிலைமையில வந்து அது நின்றுமே. இப்ப அது எதை வச்சு நாம வந்து நம்ப வேண்டியதா இருக்கும்? புரிஞ்சுங்களா நான் சொல்ல வர்றது? அந்த மாதிரி ஆதாரம் இல்லாத சங்கதிகளை நாம நம்புறதுல நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்ன மிருகம்னு ஆகட்டும், மனிதர்னு ஆகட்டும், இந்த வித்தியாசங்கள் எல்லாமே வந்து அது வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவ வித்தியாசம் தானே தவிர அது உண்மையிலேயே அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனானது அது ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த பிறப்பு இறப்பு இதெல்லாமே நாம சொல்லிட்டு வர்றோம் இதை அடிப்படையா வச்சு. ஆனா உண்மையிலேயே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஒன்னாதான் இருக்குது. வெளியில இருக்கக்கூடிய உருவத்துல மாத்திரமே மாற்றத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு பாவம் புண்ணியம்னு சொல்றதுல எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல்கள் அடிப்படையாக கொண்டுதான் அந்த பாப புண்ணியத்துக்கான பலன்கள் வருது. அதனால தான் நம்ம மனிதன் அபிமானிச்சுட்டு இருக்கிறதா நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ நாம செஞ்ச அந்த பாவங்களை அதுல புண்ணியங்களை அந்த அந்த அவஸ்தைகளை நம்ம எப்ப அனுபவிக்கிறதா இருக்கும்? போன ஜென்மத்துல செஞ்ச செயலை இப்போ அனுபவம் ஆயிடுச்சு. இப்ப ஏதாவது செஞ்சா அது எப்போ அனுபவம் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம போன ஜென்மத்துல செஞ்சதுக்கு உண்டான புண்ணிய பாவங்களை இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம். மறுபடியும் நம்ம இந்த ஜென்மத்துல புண்ணிய பாவம் எல்லாம் செஞ்சோம்னா அது அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்போம். அடுத்த ஜென்மத்துல எப்படி அனுபவிப்போம்? எந்த வகையான அது பலனா நமக்கு வரும்? ஆமா, புண்ணியம் பண்ணியிருந்தனா மனுஷனா பிராமணர்களாவும் தனவான்களாவும் ராஜாக்களாவும் பிறப்போம். அதே பாவம் செஞ்சிருந்தா தரித்திரியங்களாவும் நோயாளிகளாகவும் பிறப்பாங்க. அப்போ தரித்திரமா இருக்கக்கூடியவங்க, அதாவது கஷ்டப்படுறவங்க, நோய்வாய்ப்படுறவங்க, இவங்களெல்லாம் பாபிகள்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா. அப்ப நீங்க சொல்ற இந்த தனவான்களுக்கும் இந்த பிராமணர்களுக்கும் ராஜாக்களுக்கும் வியாதியே வர்றது கிடையாதா? வருமே, உண்டாகுதே அவங்களுக்கு. அப்போ இப்பதான் நீங்க சொன்னீங்க அவங்க எல்லாம் புண்ணியவான்கள், அவங்களுக்கு எல்லாம் பாபம் இல்லாதவங்க, அதனால ராஜாக்களா இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இப்பவே நோய்வாய்ப்பட்டவங்கள பாபிகள்னு சொன்னீங்க. அப்ப அவங்களுக்கும் நோய்வாய்ப்படும் போது அவங்களும் பாபிகளினுடைய நிலைமையில தானே வர்றாங்க. அது எப்ப செஞ்ச பாவம்னு நாம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். போன ஜென்மத்துல பாவம் செஞ்சிருப்பாங்க. அப்போ நோய் வந்திருக்கு. அப்போ
போன ஜென்மத்துல பாவம்னு ஒன்று செஞ்சுட்டாலே மிருகமாகிறதா முதல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தா மனிதன் ஆகிறோம், பாவம் செஞ்சதுனால மிருகம் ஆயிட்டதா சொன்னீங்க. இப்போ இந்த புண்ணியம் செஞ்ச மனிதர்களுக்குள்ளார இப்ப மறுபடியும் போன ஜென்மத்துல அவர் கொஞ்சமா பாவம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. அப்போ உண்மையாவே இந்த ஒரு குழப்பத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராஜாவை பத்தின ஒரு விஷயங்கள் இங்க தெரியாம இருக்கிறது தான். ராஜா அப்படிங்கிறது அது ஒரு உயர்ந்த பதவி, அது புண்ணியோத்கிருஷ்ட சரீரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பதவி. அங்க பாபம்ங்கிறது கொஞ்சமேனு இருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அவங்க பாவம் செஞ்சதுனால ஒரு ராஜாவுக்கு வியாதி வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க நிச்சயமாக ராஜாவாக இருக்க முடியாது. அது புண்ணியம் செஞ்சதுக்கான பலனாகவும் இருக்க முடியாது. அவர் புண்ணியவானாக புண்ணியத்தை சார்ந்த ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் அவர்கிட்ட கொஞ்சமேனும் இங்க பாவம்ங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இருக்கிறதுல வச்சு உயர்ந்த பதவி, உயர்ந்த ஸ்தானம் அப்படிங்கிறது அது ஈஸ்வர ஸ்தானம். அது அந்த ஈஸ்வரனுடைய நிலை தான் உயர்ந்த ஸ்தானம். அது அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உண்மையாவே அது ஈஸ்வர அம்சமாகவே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால தான் ராஜா பிரத்யக்ஷ தேவதா, ராஜாவே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணமா இருக்குது. நம்ம இந்த பிரபலமா இந்த வாக்கியத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட அந்த கடவுளாக இருக்கக்கூடிய அந்த ராஜாவுக்கு எப்படி ஒரு வியாதிகள்ங்கிறது வர்றதுக்கு காரணமாகும்? ஒரு கடவுளுடைய தன்மையில இருக்கக்கூடியவருக்கு வியாதி வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது எப்படி வரும்? அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த ராஜாக்களுக்கு வியாதிகள் வருது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ராஜாவுடைய இலக்கணத்துல அவர் இருக்க மாட்டாருன்னு அர்த்தம். கடவுளுடைய ஸ்தானத்துக்கு நிகராக உயர்ந்த பதவியாக இருக்கக்கூடிய நிலைமையில அவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லக்கூடிய இந்த உலகம் யார ராஜான்னு நம்புறாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள்லாம் ரொம்ப பெரிய பெரிய வியாதியாவே இருக்கும். இந்த ராஜபிளவை, பௌத்திரம், அப்புறம் மூலம், பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய வியாதியாவே இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் பெரிய குற்றங்கள் செஞ்சவங்க அப்படின்னு வேணா இதுல சொல்ற மாதிரி இருக்குமே தவிர நீங்க சொல்றபடி புண்ணியவான் அப்படின்னு சொல்றதுக்கு அதுல ஒரு இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, நான் ஒரு கிளாஸ்மேட் பேசுறேன். எக்ஸ்ட்ரா டிஸ்டர்பிங் சவுண்ட் கண்டினியூஸா கேட்டே இருக்கு. யாருடைய கிளாஸ்? யாருடைய எல்லாரும் மைக்கும் ஆஃப் பண்ணிருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரா சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. மத்தவங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். எனக்கு உள்ள அனுபவம் டிஸ்டர்பிங் சவுண்ட் எக்ஸ்ட்ரா சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. எந்த மாதிரி சவுண்டுங்க? நாய்ஸ் மாதிரி சவுண்டுங்களா இல்ல பேசுறது இல்ல, ஏதோ கட்டை எடுத்து கீழே போடுற மாதிரி அந்த மாதிரி? ஓ சரி சரி, நம்ம தட்டை எடுத்து கீழே போடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஓகே ஓகே, தட்டு எடுத்து கீழே போடுற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குதுங்களா? தட்டு தட்டு டாமான் விரைவு கட்டை கேட்கிற மாதிரி அது சவுண்டு அந்த மாதிரி. சரிங்க, நம்ம தொடருவோம். மற்ற இடத்துல எல்லாம் மைக் ஆன் ஆஃப் ஆகி தான் இருக்கியா? அது என்னன்னு தெரியல. சரியா, ஜஸ்ட் உங்க தகவலுக்கு சொல்றேன். ஓகே ஓகே, ஆகுது இல்லையா? அதனால ஆமா ஆமா ஆமா, கிளாஸ் தொடரலாம் ஐயா. ஓகே ஓகே. அப்போ பெரிய பெரிய குற்றங்கள் செஞ்ச நிலைமையில தான் நாம ராஜாவா பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் பெரிய பெரிய வியாதிகள் வர்றதா இருக்குது. ஸோ இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சௌந்தரியம்மா ஐயா, இந்த ராஜாவை பத்தின வியாதிகளை வச்சு கவனிச்சு பார்த்தா அவங்கதான் பெரிய குற்றம் செஞ்ச மாதிரியான ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்த்தா அப்படிதான் இருக்கும் போல இருக்குங்க ஐயா. அப்போ பெரிய பெரிய குற்றம்லாம் பண்ணிருப்பாங்க போல இருக்குங்க. அதனாலதான் அந்த மாதிரி நோய் எல்லாம் வந்திருக்குங்க ஐயா. ஆமா, அப்போ ராஜாவுடைய இலக்கணத்தை வச்சு பார்த்தா அவங்க குற்றம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா நாம நினைக்கக்கூடிய ராஜாவுக்கு பெரிய குற்றம் செஞ்சு அவர் பெரிய தண்டனை அனுபவிக்கக்கூடியவரா ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. அப்ப உண்மையாவே ராஜாங்கிறது இவர் தானா, இவரைத்தான் ராஜாவா உயர்த்தி சொல்றாங்களா அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த புண்ணியம்ங்கிறது என்னன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சாதான் புண்ணியோத்கிருஷ்ட சரீரிகள் அப்படின்னு ராஜாவை சொன்னதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியும். புண்ணியம் அப்படிங்கிறது, இந்த புண்ணியமாகட்டும் பாவமாகட்டும், இதெல்லாம் எங்கிருந்து உண்டாகுது? ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல இருந்துதான் உண்டாகுது. அப்ப மனசுன்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த புண்ணியமோ பாவமோ உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? இல்ல, ஏன்னா தூங்கும் போது மனசு வேலை செய்யறது கிடையாது. அப்போ இது புண்ணியம் இது பாவம்னு எந்த ஒரு கணக்கையும் நம்ம கவனிக்கிறது கிடையாது இல்லைங்களா?
ஆமா. அப்போ மனசுல இருந்து எந்த ஒரு சலனமும் ஏற்படாம எந்த ஒரு நிலைமையும் நம்ம அனுபவிக்க முடியாம ஒரு நிலைமையில நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல அதுவே நமக்கு புண்ணியமான ஒரு உயர்ந்த ஒரு நிலைமையில தான் இருக்க போகுது. அங்கேயே கொஞ்சமேனும் அந்த பாவம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது அங்கே ஏற்படுறது கிடையாது தூக்க சமயத்துல. அப்போ மனசுல இருக்கக்கூடிய அத்தனை துர்சிந்தனைகளும் துர்குணங்களும் அங்க இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமை அங்க என்னவாக இருக்க முடியும்? புண்ணியமா இருக்கும். அப்ப புண்ணியம்ங்கிறது அது என்ன ஸ்தானம்? அது இப்ப புண்ணியம் செஞ்சா எங்க போய் சேரலாம்னு சொல்றாங்க? அது புண்ணியன்றது என்னன்னா நம்ம ஈஸ்வரனோட சேர்றது கூட ஒரு நல்லன்னு சொல்றாங்க. சரி, அப்ப ஈஸ்வரன்கிறவர் நமக்குள்ளார இருக்கிறாரா இல்ல வெளியில இருக்கிறாரா? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அப்ப நமக்குள்ளார எந்த இடத்துல அவர் இருக்கிறார்? அவரு நமக்குள்ளார மேல் பாகத்துல அந்த சிரசுல இருக்கிறாரு. அப்ப நமக்கு மேல, அதாவது சிரசுல அப்படிங்கிறப்போ அங்கதான் ஈஸ்வரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனோட நாம ஒரே கதியாக, ஒரே எண்ணத்தோட, ஒரே நினைவோட, அந்த ஒரே கவனத்தோட நாம் அங்க சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமையில நாம் இருக்கணும். அந்த நிலைமையில இருந்தாதான் நமக்கு பாபம் அப்படிங்கிறது கொஞ்சமேனு இல்லாம இருக்கும். அதுதான் புண்ணியோத்கிருஷ்ட சரீரம். உத்கிருஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்ந்த பதவியாக இருக்கக்கூடிய நிலைமை. அந்த நிலைமைக்கு யார் ஒருத்தர் தகுதியானவராக இருக்கிறாரோ, தன்னுடைய மனதை வெளிமுகமாக கொண்டு போய் விடாம அந்த ஈஸ்வரன் இருக்கக்கூடிய ஸ்தானத்திலேயே ஒருத்தர் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையை யார் ஒருத்தர் உண்டு பண்றாரோ அவர் தான் உண்மையான ராஜான்னு சொல்லக்கூடியவர். அங்க அந்த நிலைமையில அந்த மனதுல யாதொரு பாபமான எந்த ஒரு செய்கையும் அங்க உண்டாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது. ஆனா நீங்க இது நாள் வரைக்குமே இந்த உலகத்துல இவங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி வர்றவங்க, அவங்கெல்லாம் ஒரு ரொம்ப பறையனா இருக்கக்கூடிய ஒரு கீழ் ஜாதியாகட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம ஒரு ராஜான்னு சொல்லி ஒரு கிரீடாதிபதியா உட்கார வச்சாலும் அவர் ராஜாவாயிடுறாரு. ஆனா அந்த பறையன்னு நாம சொல்லக்கூடிய அந்த கீழ் ஜாதிக்காரங்களுக்கு அந்த உத்கிருஷ்ட சரீரிகள் பத்தின எந்த ஒரு அவஸ்தையும் இல்லை, எந்த ஒரு அனுபவம் இல்லைன்னு சொன்னா அவரையும் நாம ராஜாவாக நாம எண்ணி அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அப்போ நாம அவரை என்னன்னு நம்ம கும்பிடுவோம்? அவருக்கு புண்ணியோத்கிருஷ்ட சரீரிகள் என்னன்னு தெரியாது. அவரையும் கிரீடாதிபதியாக நம்ம சூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் நம்ம ராஜான்னு சொல்றோம். ஆனா உண்மையாவே ஒரு ராஜாவுக்கான நிலைமையில இருப்பாரா? அவர் அந்த உத்கிருஷ்ட சரீரிகள்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில அவரால் இருக்க முடியுமா? முடியாது. அப்போ ராஜான்னு சொல்லி தனித்துவமான ஒரு ஆளுங்கிறது இந்த உலகத்துல கிடையாது. பிறக்கும் போதே ஒரு ராஜாவுனுடைய இளவரசனா பிறந்து அவரு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பட்டத்து இளவரசனாகி அதுக்கப்புறம் அவருக்கு ராஜாங்கிற முடிசூடுறது, இந்த மாதிரியான எந்த ஒரு சிருஷ்டியுமே இந்த உலகத்துல உண்டாகிறது கிடையாது. அவனவனுடைய சொந்த முயற்சியினால அவனவன் ராஜாவாகிறது. அப்போ எப்படி ஒருத்தர் ராஜாவாகிறான்? அவன் செய்யற தொழிலை வச்சுதான் ராஜாவாகிறான். அப்போ யார் ஒருத்தர் தன்னுடைய சக்தியை வெளியில விடாம இப்படி வெளியில இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் பந்தப்படாம அதை வெளி விவகாரங்கள் மேல எந்த ஒரு ராகத்வேஷத்தையும் வைக்காம தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்துல கொண்டு போய், அதாவது நம்மளுடைய மனதனுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய இருதயம்னு சொல்லக்கூடிய சுழிமுனையில ஒருத்தர் கொண்டு போய் அசையாம நிறுத்துறாரோ அந்த நிலைமையில வரும்போது தான் அவரை ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில அவர் இருப்பாரு. ஆனா இப்போ நாம ராஜா அப்படின்னு சொல்லி அபிமானிச்சுட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று ஒரு ராஜாவுக்கு அவர் பிறந்திருப்பாரு, அப்புறம் அவருக்கு இளவரசன் ஒரு பட்டத்தை சுட்டி அவரை ஒரு சேர்ல உட்கார வச்சு கிரீடாதிபதி ஆக்க போறோம். அவருக்கு ராஜாங்கம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர் தெரிய போறதில்ல. ராஜாங்கம்னா உலகத்தை ஆளக்கூடிய ராஜாங்கம் கிடையாது, தன்னை ஆளக்கூடிய ராஜாங்கம் அவருக்கு தெரிய போறது கிடையாது. அவர் ஈஸ்வரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையிலே அவர் இருக்க போறது கிடையாது. அப்படி இல்லைன்னா வெளியில இருக்கக்கூடிய ஒருத்தர், கலகம் செய்யக்கூடிய ஒருத்தர், இந்த 1921 இந்த மலையாள தேசத்துல முகமது குன்னி ஹாஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஒரு கலகக்காரர், அவர் ஒரு ரவுடி. அவர் பலமுறை அரசாங்கத்தினால சிறை தண்டனை அனுபவிச்ச ஒரு ரவுடி. அந்த ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக போராட வேண்டியது, அதுல ஒரு கலகத்தை ஏற்படுத்த வேண்டியது, இதே வேலையா செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர். அவரு மாப்பிள்ளை கழகம்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவரு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அபிமானமும் அவருக்கு ஏற்பட்டு அவரை ராஜாவாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனா அவர் ஒரு சிறை தண்டனை கைதி, அவர் ஒரு அயோக்கியர், ஒரு சண்டாளன். ஆனா மக்களை அடிமைப்படுத்தி அவரை தன்னுடைய பேச்சை கேட்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில, தடியெடுத்தவன்னா தண்டால்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில ஒருத்தர் மிரட்டி அவன் மக்களை கொடுமைப்படுத்தி அதிகமான வரிகளை வசூலித்து இப்படியெல்லாம் செய்கிற ஒரு நிலைமையில இருக்கிறவரை தான் நாம் ராஜான்னு சொல்லி இங்கே தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சண்டாளத்தனத்தோடு தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க ராஜாவுக்கான எந்த ஒரு நிலைமையிலையும் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையான விஷயம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த மாதிரிதான் அந்த உலகத்துல இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. உண்மையாவே அவங்க ராஜா கிடையாது. யாருகிட்ட அந்த சக்தி இருக்கோ, ஜனங்களை அடக்கி ஆள்ற சக்தி இருக்கோ, அந்த பணம் இருக்கோ, சோ அவங்கதான் வந்து இந்த ராஜா அப்படின்னு எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்காங்கன்றத நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ராஜாங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட சிருஷ்டினால உண்டாகிறதா, இல்ல அவனுடைய நாம வெளியில பார்க்கக்கூடிய ராஜாங்கிறது அவனுடைய கெட்ட செயல்கள்னால இங்க உண்டாயிட்டு இருக்குதா? ராஜான்னு ஒரு சிருஷ்டி தனியா கிடையாது, அவனுடைய கெட்ட செயல்களாலதான் இந்த ராஜா வெளியில இருக்கக்கூடிய ராஜாங்கிற நிலைமைன்னு ஒன்னும் உண்டாகுது. அப்போ புண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு சுகிருதம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. பாவம் அப்படின்னா துஷ்கிருதம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. இது என்னன்னு தெரிஞ்சுக்காம நிறைய பேர் ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. புண்ணியம் அப்படின்னா அது ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய செயல், பாவம்னா ஏதோ ஒரு கெட்டது செய்யக்கூடிய செயல்னு சொல்லி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே இல்லாமல் ஆகும்போது தான் அந்த நாம் செத்து போகிறதுக்கு ஒரு காரணமாகுது. ஏன் செத்து போகிறோம் அப்படின்னா அங்கே துஷ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கை நடந்துட்டு இருக்குது. இப்போது சுகிருதம் அதனுடைய எதிர்ப்பதம் தான் துஷ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சுகிருதம்னா புண்ணியம், துஷ்கிருதம் அப்படின்னா பாவம். அப்போது பாவம் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பதம் வரும்போது இங்கே அந்த புண்ணியமாக இருக்கக்கூடிய சுகிருதம் இல்லாமல் போயிடும். சிறிதேனும் அந்த துஷ்கிருதம்னு சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் சைடு இருக்கக்கூடாது. அந்த பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த ஒரு நிலைமைங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ பாவம் அப்படின்னு சொன்னாலே அது நசிக்கின்றது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அது தீர்ந்து போகிறது, செத்து போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ புண்ணியம் நசிந்தால் அதனால தான் பாபம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அப்போ புண்ணியம் இல்லாமல் போகக்கூடிய அந்த நிலைமை தான் இங்கே நம்ம வந்து பாபம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால தான் இங்கே சுகிருதம் துஷ்கிருதம்னு 2 வகையான விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார், ரொம்ப சக்தி இல்லாமல் இருக்கிறார். அவரை நாம் என்னன்னு சொல்லுவோம்? புண்ணியவான்னு சொல்லுவோமா, பாபின்னு சொல்லுவோமா? பாவின்னு தான் சொல்லுவோம். நீங்க இதுக்கு முன்னாடி பாபியை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னீங்க? கெட்ட செயல் செஞ்சாதான் அவர் பாபி அப்படின்னு சொன்னீங்க. அவரே நோய்வாய்ப்பட்டு சக்தி இல்லாம இருக்கிறாரு. அவர் என்ன கெட்ட தொழில் செய்ய போறாரு? யாரை போய் கெடுக்க போறாரு? அவர் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாம சக்தி இல்லாம படுத்த படுக்கையா இருக்கிறாரு. ஆனா அவரே நம்ம பாபின்னு சொல்லி பரிதாபப்படத்தான் செய்யறோம். அவரினால ஒரு புண்ணியம்ங்கிற காரியமோ இல்ல நாம நினைக்கக்கூடிய பாவம்ங்கிற காரியமோ கூட அவரால் செய்ய முடியாது. ஏன்னா செயல் செய்யறது கூட சக்தியற்று இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம பாபின்னு நாம் சொல்கிறோம். அப்படி சொல்லுவதற்கு ஏதாவது இடம் இருக்குதானா? இல்லை. ஏன் அவர் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவர் புண்ணியமாக இருந்த அந்த சுகிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட இருந்து தீர்ந்து போய்கிட்டே இருக்குது. அவர்கிட்ட இன்னும் அதிகப்படியாக ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறவங்ககிட்ட அந்த சுகிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியம் தீர்றதை விட ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக அவர் சக்தியற்று இருக்கிறவங்ககிட்ட அதிக அளவில் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அவரை பார்த்து அவர் நாம பாபி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். ஆனா அவனுக்கு ஜீவன் இருக்கு இல்லையா? அவன் இன்னும் செத்து போகல இல்லையா? இல்ல, ஜீவன் இருக்கு. அப்போ பாபம் அப்படின்னு நாம யாரை சொல்லணும் அப்படின்னு சொன்னா உண்மையாவே அந்த புண்ணியமாக இருக்கக்கூடிய வஸ்து முழுவதும் தீர்ந்து போனவனை பார்த்துதான் சொல்லணும். மன்னிக்கணும் ஐயா, நீங்க பேசுறதுதான் எக்கோ ஆகுதுங்கய்யா. மேடம் பேசுறது கிளியரா இருக்குது. நான் பேசுறது எக்கோ ஆகுதுங்களா? என்னோடதுல ஆமா, வேற ஸ்பீக்கர் எதுவும்? ஆமா, மேடம் பேசுறது கிளியரா வருது. மேடம் பேசுறது கிளியரா வருது. எல்லாத்துக்குமே அப்படிதான் கேக்குதுங்களா நான் பேசுறது? பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்குங்க ஐயா. இல்ல எக்கோ ஆகுதுங்களா என்னோடது? கொஞ்சம் அப்படிதாங்க ஐயா இருக்கு. இல்ல உங்க வாய்ஸே எக்கோன்னு சொல்ல முடியல. ஆனா சைடுல சவுண்ட் ஒண்ணு கேட்டுட்டே இருக்கு. அது ரொம்ப இதா இருக்கு. அவர் சார் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி எக்கோ கொஞ்சம் போல இருக்கு. பட் இட்ஸ் நாட் பிச்சிங் அண்ட் டிஸ்டர்பிங். பட் சைடு மியூசிக், சைடு சவுண்ட் இஸ் வெரி டிஸ்டர்பிங். சரிங்க, நான் பாத்துக்கிறேங்க.
சரிங்க, அப்போ தொடருவோம். அப்போ நாம இந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை தான் நாம முழுவதும் தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவனை பார்த்து அவனை விடவும் அந்த படுத்த படுக்கையா வியாதியோடு இருக்கக்கூடியவங்க அவங்க கிட்ட அதிக அளவில் அந்த ஒரு சக்தி இழப்புங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால மரணத்தை நோக்கி போகக்கூடியவங்களைத்தான் நாம இங்க பாபிகள் அப்படின்னு சொல்றோம். இங்க ஒரு வியாதியில் இருக்கிறவன நம்ம பாபின்னு சொல்றதை விட ஒரு மரணத்துக்கு கிட்ட போகிறவங்க பாருங்க, அவங்களைத்தான் இங்க நம்ம பாபின்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால அந்த ஈஸ்வர சைத்தன்யம்ங்கிறது இல்லாமல் ஆகக்கூடிய அந்த நிலைமையத்தான் இங்க பாபம்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். ஏன்னா அந்த புண்ணியமாக இருக்கக்கூடியதே அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் தான். அந்த புண்ணியமா இருக்கக்கூடிய பொருள் அது நசிஞ்சு அது போகும்போது தான் செத்து போறது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அது பாருங்க, சந்திர மண்டலத்துல ஒரு பனி போல போய் பதியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனோமண்டலம். அது பனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீராக இருக்கக்கூடிய அந்த ஆவிங்கிறது அது நம்முடைய எண்ணங்கள். அது எண்ணங்களாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை அவங்க அதில் சொல்லியிருப்பாங்க. அது சந்திர மண்டலம்னு சொல்லக்கூடியது நம்முடைய மனோமண்டலம். அந்த மனோமண்டலத்துல இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய புண்ணியம் விசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் மூலமாக அது செலவாய் தீர்ந்து போயிட்டே இருக்குது. அதைத்தான் அங்க சந்திர மண்டலத்துல பனி போல புண்ணியம் நசிஞ்சு போகுது அப்படின்னு சொல்றதுக்கு காரணமாகுது. அந்த நிலைமை வரும்போதுதான் நம்ம செத்து போகிறதும் இருக்குது. அப்போ புண்ணியம் ஒடுங்கி அந்த சந்திர மண்டலத்துல அங்க பதிகிற அந்த நிலைமைய கூட நம்மளிருந்து ஜீவனானது எந்த வகையில செலவாய் போகுதுங்கிறத குறிப்பிடுறதுக்காக ஒரு அடையாளப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அப்படி போகிறது அது என்னவா இருக்குதுன்னு இப்ப நம்ம புரியுது. அப்படி போறது நம்ம ஜீவசக்தியான வாயு புண்ணியம். அப்ப ஜீவனாக இருக்கக்கூடிய புண்ணியம் தான் அது அந்த மாதிரி வெளியில போய் செலவாய் தீருது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அந்த புண்ணியம் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடியது. ஆனா நம்மள இருந்து அது தீர்ந்து போகும்போதாகும் நாம செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைன்னு வருது. அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொத்து அது நமக்குள்ளார எப்பவுமே இருக்குது. அது நம்மளிருந்து அது தீர்ந்து போகிற அந்த நிலைமையிலேயே அந்த தனமானது இருக்குது. அதைத்தான் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. புருஷார்த்தம் அப்படின்னு சொன்னா புறம் அப்படிங்கிறது சுழிமுனை, அர்த்தம் அப்படின்னு சொன்னா தனம். அதாவது சுழிமுனையில் இருக்கக்கூடிய அந்த தனம் தான் இங்க வெளியில போய் தீர்ந்து போகிறது தான் நாம செத்து போகிறது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிட்டு வரோம். அதனால அந்த ஒரு தனமாக இருக்கக்கூடிய பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த புண்ணியமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை நாம வெளியில விட்டு எண்ணங்கள் மூலமாக ஜீவனை விரயம் செய்யறது மூலமாக நாம செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு பெட்டிக்குள்ளார நிறைய பணம் தங்க நகைகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். நம்முடைய சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்துக்களை எடுத்து நாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்றோம். கடைசியாக அது என்னவா மாறி இருக்கும்? சொத்து எல்லாம் அந்த தனம் எல்லாம் தீர்ந்து போயிடும். வெறும் பெட்டி மட்டும் தான் இருக்கும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது வெறும் பெட்டி மட்டும் தான். அதே மாதிரிதான் இந்த உடம்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த பெட்டிக்குள்ளார இருக்கக்கூடிய தனம் தான் ஜீவன் நினைச்சுக்கோங்க. அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த தனத்தை எடுத்து இப்ப பார்க்கிறோம், கேட்கிறோம், அறியறோம், இப்படி நிறைய விஷயங்களுக்காக அதை செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த தனமாக இருக்கக்கூடிய அந்த பெட்டியில இருந்து அந்த பெட்டியாக இருக்கக்கூடிய அந்த அதுக்குள்ளார இருக்கக்கூடிய தனத்தை எடுத்து நம்ம தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த பெட்டி காலியாயிருதோ அதே போல நம்ம உடம்புலையும் ஜீவனானது காலியாயிரும். அப்படி ஜீவன் இந்த உடம்புல காலியாக்கப்பட்ட அந்த நிலைமையத்தான் இங்க நாம பிணம் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் நாம எடுத்து புதைக்கவோ எரிக்கவோ செய்ய வேண்டிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது இங்க உண்டாகும். அப்போ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுகிருதம். சுகிருதம் அப்படின்னு சொன்னா அது விசேஷ கிருதம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. விசேஷம் அப்படின்னு சொன்னா அறிவு, கிருதம் அப்படின்னா செய்யப்படுதல். அப்போ அறிவினால செய்யப்படுவதற்கு பேரு தான் புண்ணியம்ங்கிறது. அறிவு இல்லாமல் செய்யப்படக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான்
இங்க பாபம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அப்போ அறிவினால செய்யப்படுவது புண்ணியம்னும் அறிவில்லாமல் செய்வது பாபம்னும் உலகத்துல அதனாலதான் புண்ணியம் பாவத்தை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க. பாவம் செய்யறவனை அவன் அறிவு கட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க, புண்ணியம் செஞ்சா அவன் அறிவாளி, பார் புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ அறிவுங்கிறது என்னன்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஜீவசக்தியான வாயுவை தான் அறிவுன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த வாயு ஒரு அறிவாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கணும், அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கணும்னா அந்த வாயு எப்படி இருக்கணும்? அந்த வாயு வந்து பிரம்மரந்திரத்தை தாக்கி கொண்டிருக்கின்ற அந்த சமீரணன் கதி உள்ள வாயுவா இருக்கணும். அப்போ அந்த சமீரணன்கிற கதி நம்மில் ஓடும்போது மட்டுமே நமக்கு அறிவு உண்டு. அது நம்மிலிருந்து சலித்து வெளியில போகும்போது மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணுது. அது அறியாமை அப்படின்னு முன்னாடி அத்தியாயங்களே நாம சொல்லியிருந்தோம். அப்போ அறிவாக இருக்கக்கூடிய வாயுவினால செய்யப்படுவதற்கு தான் இங்க புண்ணியம்னு பேரு. அது நமக்குள்ளாரையே உள்வழியாக அது வெளியில போகாம அந்த வாயுவை தடுத்து நிறுத்துற ஒரு விஷயம். அது வெளியில போய் தீராமல் அது உள்வழியாகவே மேலும் கீழும் நடந்து சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியாக அது நடக்கும்போது அதுக்கு புண்ணியம்னு பேரு. அதே வாயுவானது உள்வழியாக அல்லாமல் வெளிமுகமாக போய் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா, நசிஞ்சு போச்சுன்னு சொன்னா, அதைத்தான் நாம பாபம்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்போ பாபம் அப்படிங்கிறது நாம செஞ்சோம்னு சொன்னா நமக்கு என்னவாகும் பலனாக கிடைக்குது? செத்து போயிடுவோம். அப்போ இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூட பாபத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நம்மளுடைய ஜீவனானது அங்க நசிஞ்சு போகுது. இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க உங்க ஜீவனை நேசிக்கிறீங்களா? சிநேகிக்கிறேனே. அப்போ நீங்க செத்து போவீங்களா? செத்து போயிடுவேன். அது எப்படி? ஏன்னா உங்களுடைய ஜீவனை நேசிக்கிறதா இருந்துச்சுன்னா அதை செத்து போகிறதுக்கு எப்படி அனுமதிப்பீங்க? நாம ஒரு குடும்பத்துல ஒரு உறவினரை நம்ம நேசிக்கிறோம், அவர் செத்து போனா போகட்டும்னு நம்ம விட்டுருவோமா? அவர் மேல நமக்கு ஒரு அக்கறை இருக்கும் இல்லையா? அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படி நம்ம ஜீவனை நம்ம நேசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளால செத்து போகிறதுக்கு அனுமதிக்க முடியுமா? அத பத்தி எனக்கு ஒன்னும் தெரியலீங்களே. சரிங்கம்மா. இப்போ உங்களுடைய ஜீவனை நீங்க நேசிச்சிருக்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வெளியில விட்டு அதை தீர்க்கறதுக்கு நமக்கு மனசு வருமா? அதை வெளியில விட்டு தீர்த்து அதை போனா போட்டுன்னு விடுவோமா? இல்ல அது எனக்கு வேணும், அது என்னுடைய வஸ்து, அது எனக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி நம்ம தக்க வச்சுக்குவோமா? நமக்கு பிரியமானதை தக்க வச்சுப்போம். அப்போ நமக்கே பிடிச்ச ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா நம்ம தூர போட மாட்டோம், நம்மளே இறுக்கி பந்தப்பட்டு கட்டி பிடிச்சுக்குவோம். இது என்னுடைய, இது யாருக்கும் தர மாட்டேன். இந்த சின்ன குழந்தைகள்லாம் விளையாட்டு பொருளை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கோம். இது எனக்கு பிடிச்சது ஃபேவரட் ஆனதுன்னு சொன்னா அது கையில பிடிச்சிக்கிட்டு எந்த குழந்தைக்கும் தராது, அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்நேகம் அப்படின்னு ஒன்று வரும்போது அதை நம்ம வெளியில விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வராது. அதை நமக்குள்ளாரையே பிடிச்சு நிறுத்திக்கிறதுக்கு தான் அங்க மனசு வரும். அப்படி நீங்க அதை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தினீங்கன்னு சொன்னா அது வெளியில வராது அப்படின்னு சொன்னா நீங்க செத்து போறதுக்கு இடம் இருக்குதா? இல்ல, செத்து போக மாட்டோம். அப்போ நீங்க உங்க ஜீவனை நீங்க நேசிச்சு வருவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மற்ற எதையுமே இம்சை பண்றதுக்கு கூட வழி கிடையாது. ஏன்னா உங்க ஜீவனை நீங்க நேசிக்கிற தருவாயில நீங்க உங்களை விட்டு நீங்க வெளியிலேயே போக மாட்டீங்க. உங்களுக்குள்ளாரே நீங்க அதை சிநேகிச்சு அந்த ஜீவசக்தியான வாயுவை உங்களுக்குள்ளாரே அடக்கி நிறுத்தி வச்சிருப்பீங்க. அப்ப நீங்க அதை வெளியில விடலன்னு சொன்னா நமக்கு உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாக போறதில்ல. இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில இன்னொரு ஆளை நீங்க கவனிக்க போறதும் கிடையாது. அந்த தருவாயில நீங்க அவரை எப்படி நீங்க இம்சை பண்ண முடியும்? அது எப்படின்னா, இப்போ நாம இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில பந்தப்படாமல், இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை நாம அதுல யாரையும் துன்புறுத்தாம எந்த ஒரு விவகாரங்களையும் ஈடுபடாமலே இங்க இருக்கக்கூடிய அத்தனை நிலைமைகளையும் நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியும். அப்படி நாம ஒரு 2 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடி வீட்டுல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கீழ் அடுக்குல நாம இருந்தோம்னு சொன்னா ஒரு தெரு சண்டை நடந்துட்டு இருக்குது. ஒண்ணு அதை தடுக்கிறதுக்காக உள்ள நுழைஞ்சிருவோம், இல்லைன்னா யாரோ ஒரு குழுவுல நாம இணைஞ்சு பதிலுக்கு பதில் சண்டை போடாம ஆரம்பிச்சிருவோம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனதே மேலடுக்குல ஒரு மொட்டை மாடியில நின்று அந்த சண்டையை பார்த்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மொட்டை மாடியிலே இருந்தோம்னு சொன்னா நம்ம அதை தடுக்கிறதுக்கோ இல்ல அதுல கலந்துக்கிறதுக்கோ நமக்கு வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. அப்போ நாம அதை இன்னொன்னு நம்ம இம்சிக்கிறது கூட நமக்கு வழி இல்லை. அப்படி அந்த மேல் வீட்டுல நாம இருக்கும்போது வெளியில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம பார்க்கலாமா இல்லையா? கீழே இருக்கிறவர் பார்க்கிற மாதிரி நாமளும் மேல இருந்தே அந்த சண்டையை கவனிக்கலாம் தானே? கவனிக்கலாம். அப்படிதான் அந்த ஜீவனை வெளியில விடாம நமக்குள்ளாரையே மேல் பாகத்துல ஒடுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கலாம், எல்லாத்தையுமே நாம பார்க்கலாம்,
எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எதுலையுமே பந்தப்பட வேண்டியது இருக்காது, யாரையும் இம்சப்படுத்த வேண்டியது கிடையாது. அந்த காலத்தில் வந்து ஒரு வானியல் சாஸ்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. நாம் இன்றைக்கெல்லாம் ரேக்கெட் விட்டு 1000 கோடி 2000 கோடின்னு செலவு பண்ணிட்டு போய் அதை பார்த்துட்ருக்குறோம். அப்போது ஒரு செலவும் இல்லை, ஜீவ விரயமும் கிடையாது. ஒரே இடத்துல உட்காந்து தனக்குள்ளாரையே அந்த உலகங்கிற ஒரு அவஸ்தையை உள்ளுக்குள்ளாரே அடக்கி நிறுத்தி தனக்குள்ளாரையே அங்கே இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க ஞானிகள். அவங்க சொல்லி வச்சிருக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அது கரெக்டானு சொல்லி நாம் இந்த 2000 கோடி செலவு பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆமாம், அது சொன்னது கரெக்டு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி நாம் மேல்நிலையில் இருந்தோம்னு சொன்னால் நம்ம ஜீவனுக்கும் ஆபத்து கிடையாது, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து கிடையாது. நம்ம அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியிலிருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கீழ்முகமாக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த ஜீவனை சிநேகிக்காம அதை வெளியில் விடுறதுக்கு தயாராகிட்டோன்னு சொன்னால் அது வெளியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லையும் அது பிடிச்சுக்கிட்டு பந்தப்பட்டு அது இந்த மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் வெளியில் போய் நசிஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த நிலைமைக்கு பேர் தான் பாபம்னு சொல்றது. சமீரணன்னு சொல்லக்கூடிய நிலைமையில மேல் வீட்டிலேயே இருக்கிறதுக்கு பேர் புண்ணியம்னும், அது கீழ்முகமாக இறங்கி மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் வெளியில போய் நசிஞ்சு போகக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் இங்க பாபம்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஸோ இதுதான் புண்ணியம் பாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய விஷயம். அதுல மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் வரக்கூடியது இந்த உள்வெளி சுவாசமாக இருக்கக்கூடியது. அது அனுலோமம் பிரதிலோமம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அனுலோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில அது வெளியில போறதாகட்டும், பிரதிலோமம்னு சொல்லக்கூடிய நிலைமையில உள்ள வரதாகட்டும், எந்த வகையிலையும் நாம வந்து அந்த ஒரு போக்குவரத்தை ஏற்படுத்தாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஜீவனானது நமக்குள்ளாரே அடங்கி இருக்கும். அது நமக்குள்ளாரே அது சத்தாக இருக்கக்கூடிய அந்த தனமாக இருக்கக்கூடிய ஜீவனை தனக்குள்ளாரே நிலைநிறுத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னா நாம புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் கவனிக்காம நாம் அந்த ஜீவனை நேசிக்காம நம்மள இருக்கக்கூடிய அந்த சத்தாக இருக்கக்கூடிய தனமாக இருக்கக்கூடிய ஜீவனை வெளியில் இருக்கக்கூடிய அது இதுன்னு சொல்லக்கூடிய பல விசாரங்கள் மூலமாக பல எண்ணங்கள் மூலமாக அதை வெளியில செதற விட்டுட்டோம்னு சொன்னா இந்த ஜீவனானது பாபமாக, இந்த புண்ணியமானது பாபமாக மாறி அது நசிஞ்சு போகக்கூடிய நிலைமைங்கிறது உண்டாகும். இதனால தான் பாபம் செஞ்சோன்னு சொன்னால் மரணம் சம்பவிக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். புண்ணியம் தீர்ந்தால் அது பாபம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம். இப்போ சொல்லுங்க, உங்க ஜீவனை நீங்க நேசிச்சு வர்றீங்களா? இல்ல, நேசிக்கிறது இல்ல. அப்போ நாம நம்ம ஜீவனை நம்ம நேசிச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம செத்து போகிறதுக்கு இடம் இருக்குதா? செத்து போக மாட்டோம். அப்போ நம்ம செத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிணத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்மரணை, ஏதாவது ஒரு உணர்வு, அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எதுவுமே ஏற்படாது. அப்போ நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையாகட்டும், இந்த உலகம்ங்கிற அவஸ்தையாகட்டும், இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளார ஜீவன் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். நமக்குள்ளார ஜீவ சக்தியான வாயு இல்லை அப்படின்னு சொன்னா நாம செத்து போன பிணமாயிருவோம். அப்போ அங்க யாரு இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டியதா இருக்குது? வாயு. அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு தான் நம்மளை ரட்சிப்பது, அதுதான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கக்கூடியது. அந்த வாயு நமக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நாம செத்து போக போறது கிடையாது. அந்த வாயு நம்மில் இல்லாமல் அது வெளியில போய் தீருகிற அந்த நிலைமைக்கு பேர் தான் செத்து போறது அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு தான் நம்மளை காப்பாத்துறாரு அப்படின்னு சொன்னா அவரை யாருன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது? நம்மளை காப்பாத்துறவர் யாரு? நம்மளை காப்பாத்துறவர் வந்து ஈஸ்வரன். அப்போ ஜீவசக்தியான வாயு தான் நம்மளை காப்பாத்துதுன்னு சொன்னா அப்ப அந்த ஈஸ்வரன்ங்கிறது யார்? ஜீவசக்தியான வாயு தான். ஆமா. அதனால அந்த ஜீவசக்தியான வாயுவை தான் நாம ஈஸ்வரனாக இங்கே ஏற்க வேண்டியதா இருக்குது. ஆனா நாம இது நாள் வரைக்கும் அதை பத்தி கவனிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது இந்த புண்ணியம் அப்படின்றது நம்ம ஜீவசக்தியான வாயு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போய் பந்தப்பட்டு நசுங்கி ஒண்ணுமில்லாம போறது, அப்படி உள்ளுக்குள்ளே நடக்கிறது தான் புண்ணியம். ஜீவசக்தியான வாயு வெளியில போகாம நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கிறது தான் புண்ணியம்னும், அப்படி அந்த ஜீவசக்தியான வாயு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போய் நசிச்சு தீர்ந்து போயிட்டு செத்து போற அந்த நிலைமைக்கு தான் பாவம்னு பல்வேறு உதாரணங்களோட ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க குருவே. ரொம்ப நன்றி குருவே. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்கண்ணா.
சரிங்கய்யா, வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. ஐயா கிளாஸ்மேட் சந்தேகம் ஒண்ணு. சொல்லுங்கய்யா. என் பேரு ராமச்சந்திரன். இப்போ மேலடுக்கில் இருந்து கொண்டு பார்க்கும்போது நாம் பார்ப்போம், ஆனால் பந்தப்பட மாட்டோம். கீழடுக்கில் இருக்கும்போது நம்ம பார்ப்போம், பந்தப்படவும் செய்வோம் சொன்னீங்க. ஆனா அந்த பந்தப்படுகிற ஒரு தன்மை, ஒரு பற்று இருக்கிற தன்மை இருந்தா கீழடுக்கில் இருப்போம். அந்த பந்தப்படும் தன்மை இல்லாமல், பற்று இல்லாமல் இருந்தாதான் மேலடுக்கே போக முடியும் இல்லையா? ஆமாங்க. அது கொஞ்சம் விளக்குங்களேன், அந்த இடம் கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்சம் லைட் கொடுங்க. அதாவது இப்போ ஏற்கனவே இப்போ நான் சொன்னபடி நம்ம ஜீவனை நாம் கவனிக்காதனால தான் நம்ம மற்றொன்று மேலே கவனத்தை வச்சுக்கிட்டு அதை இழந்துக்கிட்டே இருக்கிறோம். நாம் நம்ம ஜீவனை கவனிச்சோன்னு சொன்னால் இன்னொன்று கவனிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஜீவனை நம்ம நேசிக்கிற தருவாயில், அதை கவனிக்கிற தருவாயில் நம்ம உள்ளதான் இருக்க போகிறோம். நம்ம நம்மளை கவனிக்கிறது அப்படின்னா என்னய்யா? அது எப்படி? நம்ம இன்னொன்னுங்கிறது உலகம்தான். அது மற்றொன்று அப்படின்னு சொன்னா ஜீவனை தவிர்த்து என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மற்றொன்று தான். அது நம்முடைய உடம்பு, மனசு, அகங்காரம், நம்முடைய புத்தி, இந்த உலகம், அப்புறம் நான்கிற நிலைமை, இப்படி என்னென்னலாம் இருக்குதோ எக்ஸப்ட் ஜீவன், ஜீவனை தவிர்த்து அப்படின்னு அர்த்தம். ஜீவனை தவிர்த்து பாக்கி உள்ள அனைத்துமே அங்க மற்றொன்று அப்படிங்கிறதுக்கு நிலைமைக்கு வந்துடும். தன்னைத்தான் அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னா அது ஜீவன் அப்படிங்கிற நிலைமையை மட்டுமே அறியக்கூடியதா இருக்கும். அதனாலதான் ஜீவனை நாம நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஜீவனை தவிர்த்து வேற எதையும் நம்ம கவனிக்க போறது கிடையாது. அப்போ மற்றொன்றுங்கிறது நமக்கு கிடையாது. ஆனா இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஜீவனை மட்டும் கவனிக்காம மீது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கிற அந்த நிலைமைக்கு பேர் தான் பந்தம்னு சொல்றது. ஜீவனை தவிர்த்து மற்ற விஷயங்களை கவனிக்கிறதுக்கு பேர் பந்தம். மற்ற விஷயங்களை தவிர்த்து ஜீவனை மட்டுமே கவனிக்கக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் பந்தத்திலிருந்து விடுதலை ஆகிறது அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க கேட்டபடி நம்ம கீழ்முகமாக இறங்கி வந்து வெளி விவகாரங்களை கவனிச்சு அதுல பந்தப்படணும்னு சொன்னா நமக்கு இந்த ஒரு கீழ்நிலை, ஒரு சுவாசமானது வெளியில போக வேண்டியதா இருக்குது. இப்ப நம்ம மேல போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல இந்த பந்தத்தை விட்டாதானே போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அது சரிதான். முதல்ல இந்த பந்தத்தை விடணும் அப்படின்னு சொன்னா இந்த மற்றொன்றை கவனிக்காம நாம தன்னுடைய ஜீவனை கவனிக்கிறது, அதுதான் பந்தத்திலிருந்து விடுதலையாகிறதுக்கான ஒரு வேலை. முதல்ல அந்த வேலையை செஞ்சிடணும். நம்ம ஜீவனை மட்டுமே கவனிக்கிறதுக்கு தயார் நிலைமைக்கு நம்ம வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீவனுடைய ஸ்தானத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா அங்க இருந்து நமக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான அனுமதி இருக்குது, நம்ம எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கான அனுமதி இருக்குது. ஆனா எதுலையுமே பந்தப்பட முடியாது. ஏன்னா அங்க பந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமையே அங்க கிடையாது. நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா சேகர் ஐயா. ஓ ஜீவனை கவனிக்க வேணும்ன்றீங்களே, ஜீவனை எப்படி கவனிக்கிறது? இப்போ ஜீவனை எப்படி கவனிக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த ஜீவனானது எந்த வகையா வெளியில வந்திருக்குது, அது வெளியில வேலை செய்யும் போது அது எந்த வகையா அது வந்து வேலை செய்யுதுங்கிறத கவனிக்கணும். அவர் என்ன வேஷம் போட்டுட்டு இங்க வேலை செய்யறாரு அப்படின்னு. இப்ப மனம் அப்படின்னா அது எண்ணங்கள் ரூபமாக போகுது அப்படின்னு நாம சொல்றோம் இல்லைங்களா, நினைக்கிறது, அது மனசுதான் நினைக்குதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஜீவன் அது என்னவாக ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தா அது வாயு ரூபமாகத்தான் இங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஜீவன் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னாலே அதனுடைய ரூபம் வாயு ரூபம் தான். வாயுவாக சலித்து வருவது தான் அந்த ஜீவனுடைய ஒரு தன்மையே. அதனால தான் ஒருத்தர் உயிர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சுவாசத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். சுவாசம் இருந்தால் உயிர் இருக்குன்னு சொல்றோம், சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லைன்னு சொல்லிடுறோம். அப்போ சுவாசம் ஈக்குவல் டு உயிர் அப்படின்னு வருது இல்லைங்களா. அப்போ ஜீவனுடைய அந்த வேலைப்பாடு, அதனுடைய தொழிலே சுவாசமாக அந்த உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடங்களிலும் பரவி ஓடிக்கிட்டே இருக்குது. அது அங்க மட்டும் ஓடாம வெளியிலையும் கண்கள், மூக்கு, வாய், காது, தோல் அப்படின்னு சொல்லி இந்த 5 புலன்கள் வழியாக அது வெளியிலையும் ஓடுது. எல்லாமே வாயு ரூபமாகவே ஓடுது. அப்போ ஜீவனை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வாயுவைத்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இந்த வாயுவைத்தான் கவனிக்கணும். இது எங்கெல்லாம் போகுது, இது வெளியில போகும்போது சாமி பாபம்னு சொல்லிட்டாரு, அது பூர்வ மதியத்துல ஒடுங்கும் போது புண்ணியம்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த ஒடுங்குற தன்மைக்கு வரணும்னு சொன்னா இங்க சுவாசம் அங்க ஒடுங்குறதுக்கு நாம சுவாசத்தை கவனிக்கணும்.
மூச்சை கவனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேச்சை குறைத்து மூச்சை கவனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய சுவாசமானது இந்த புருவ மத்தியத்தில் அசையாம நின்னுச்சு அப்படின்னு சொன்னா ஜீவன் வேலை செய்யலன்னு அர்த்தம். அது சலனப்படலன்னு அர்த்தம். அந்த சலனம் ஜீவன் சலனம் இல்லாத நிலைமைக்கு பேர் தான் கலங்கம் இல்லாத தன்மை. ஜீவன் கலங்கப்படக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் நாம கலங்கமுள்ள தன்மைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இந்த கலங்கமுள்ள தன்மை கலங்கமில்லாத தன்மைங்கிறது மனசை பொறுத்தோ நம்மளுடைய அறிவை பொறுத்தோ கிடையாது. ஜீவனை பொறுத்து தான் அங்க இருக்குது. ஜீவன் கலங்கப்பட்டிருக்குதா கலங்கப்படலையா? தூங்கும் போது ஒருத்தர் கலங்கம் இல்லாத நிலைமையில தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. அது ஜீவனுக்கு கலங்கமில்லாத தன்மை. ஏன்னா ஜீவனால எதையுமே அறிய முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்றோம். ஆனாலும் அங்க உயிர் சேதம்ங்கிறது ஆகவே செய்யுது. உயிருங்கிறது அங்கேயும் போயிட்டே தான் இருக்கு. ஏன்னா அது வெளியில வியாபிக்கிறத நிறுத்திடுச்சு. உடம்ப விட்டு வெளியில வரல, ஆனா உடம்புக்குள்ளார நடமாடிட்டு தான் இருக்குது. அப்ப இன்னமும் அந்த வாயு இயங்கிட்டு தான் இருக்குது. இன்னமும் அது புருவ மத்தியத்துல போய் முழுவதுமாக அது போய் அடங்கல. அப்ப தூக்கங்கிற சமயத்துல அந்த மனம் வெளி விவகாரங்களை பார்க்காததுனால அது கலங்கம் இல்லாத தன்மைன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா ஜீவன் இன்னும் கலங்கமுள்ள தன்மையிலே இருக்குது. அதனாலதான் அங்கேயும் நமக்கு ஞானம் கிடைக்கல, அறியாமையிலே இருக்கிறோம். தூக்கத்துல எதையும் அறிய முடியாத நிலைமை அப்படிங்கிறது நமக்கு உண்டாகிறதுக்கு காரணம் அங்க ஜீவன் இன்னும் கலங்கத்தன்மையிலே இருக்குது. அப்போ இந்த உடம்புக்குள்ளாரையும் நடமாடிட்டு இருக்கக்கூடிய சுவாசம் அது புருவ மத்தியத்துக்குள்ளார அசையாமல் நிறுத்தும் போது மாத்திரமே நமக்கு தன்னை அறியற நிலைமை, மோட்சம், பந்தத்திலிருந்து விடுதலை ஆகிறது, கலங்கம் இல்லாத தன்மை இதெல்லாம் கிடைக்குது. இப்ப நீங்க கேட்டபடி இப்ப யாரை கவனிக்கணும் அப்படின்னா சுவாசத்தை தான் கவனிக்கணும். நமக்கு இப்ப ஜீவசக்தியான வாயுவாக வெளியில போகக்கூடிய சுவாசமா, சமீரணனாக உள்நிலைப்படக்கூடிய சுவாசமா, இத கவனிக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமானது. இப்போ வெளியே உள்ள போறது ஒரு நேச்சுரலா நடக்கிற மாதிரி இருக்கு. பட் மேல கீழே ஏத்த நேச்சுரலா நடக்கிற மாதிரி இல்லையே. நம்மளே ஒரு கட்டமா செஞ்சுதான் செய்யறோம். அது ஸோ தொடக்கத்துல நமக்கு கதி அபியாசத்தை எப்படி காமிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரொம்ப கடினமான சப்தத்தோட, ப்ரெஷர் அதிகமா, ஷார்ட்டா, இப்படிதான் நம்ம காதுல எடுத்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது சாத்தியமாகாது. அதுக்குதான் சாமி என்ன ஃபார்முலா சொல்றாருன்னா, ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய். ஜீவசக்தியான வாயுனா என்ன? சமீரணன்கிற கதியினுடைய நேர் எதிர்ப்பதம் தான் அது. ஜீவனானது சக்தியாக மாற்றம் அடைஞ்சு வாயு ரூபமாக வெளியில சலிக்குதுன்னு அர்த்தம். அப்ப வெளியில போகக்கூடிய சுவாசம் தான் அவர் அங்க பேசுறது. ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய். ஜீவசக்தியான வாயு நம்மளுடைய வெளி சுவாசம் எப்படி போகுதோ அதே மாதிரி இருக்கணும், நேர்மையாய். நம்ம உள் சுவாசம் அப்படி மாற்றம் அடையணும். அப்ப அது வெளியில கொண்டு போகணும்னு அதுக்கு இல்ல, அதனுடைய தன்மை எப்படி இருக்குது. இப்ப நம்ம பேசிட்டே இருக்கிறோம், ஆனா சுவாசம் வெளியில போயிட்டு இருக்குது. சாப்பிட்டே இருப்போம், சுவாசம் வெளியில போயிட்டே இருக்கும். நம்ம எந்த வேலை செய்யும் போது சுவாசம் வெளியில போயிட்டே இருக்கும். ஆனா அது வெளியில போறது எந்த வகையிலையும் நம்மளுடைய தொழில்களை அது டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. எந்த வகையில அது தொந்தரவு கொடுக்கறது கிடையாது. அது போறதும் தெரியல, வர்றதும் தெரியல. அந்த மாதிரி நம்முடைய உள் சுவாசம் வரணும் அப்படிங்கிறார் சாமி. அந்த மாதிரி வரும்போது அது சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நிகராக வரும். அதனால்தான் ஃபர்ஸ்ட் லைனே ஜீவசக்தியான வாயுக்கு நேர்மையாய். அப்படி நேர்மையாயினா எப்படி அப்படின்னா அதுக்கு தான் டெஃபினிஷன் கொடுக்கிறார். அடுத்தது ஜீவசக்தியான வாயுக்கு நேர்மையாய், லகுவாய், யாதொரு சேஷ்டையோ சப்தமோ இல்லாமல், சுவாசம் உண்டோ என்று அறிவதற்கு கூட முடியாமல். இதெல்லாம் இந்த தன்மையெல்லாம் நீங்க வெளி சுவாசத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். லகுவா போகும், சுவாசம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, கை வச்சு பார்த்தாலும் கூட தெரியாது. நாம ஏதோ பெரும் மூச்சுட்டாதான் தெரியும், இல்லைன்னா அது கூட தெரியாது. நெஞ்சுக்குழியில இருந்தோ தொண்டைக்குள்ள இருந்தோ துடிப்பு மட்டுமே வேணா காணலாமே தவிர அங்க சுவாசம் ஓடுறதுக்கான எந்த ஒரு அனுமதியும் இருக்காது. ஏன்னா இப்ப இந்த ஹார்ட் பீட் துடிக்கிறத வச்சு அவனுக்கு சுவாசம் ஓடுதுன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம அந்த அடையாளத்தை நம்மளால அவர்னால கூட உணர முடியாது. அது போயிட்டு வர்றதுக்கான எந்த உரசலும் கூட இருக்காது, எந்த சத்தமும் இருக்காது. அதே மாதிரியே உள்ளுக்குள்ளார ஓட்டுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பல்ஸ் கூட மாறுமையா? கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பா மாறும். உள்ளே வெளியேக்கும் மேலே கீழக்கும் டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா சுவாசத்தை அடிப்படையா வச்சு பல்ஸ் உடைய ரேட்டு மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம வேகமா ஓடுறோம்
அப்படின்னு சொன்னா ஆமா. வேகமாக மூச்செடுப்போம். அப்போ நம்முடைய நாடி துடிக்கிறது வேகமாகவே இருக்கும். ம், ம், ம். அப்ப இங்கேயும் வந்து அந்த வேகத்தினுடைய குறைவுங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவா இந்த ஹார்ட் ஏன் அதிகமா துடிக்கணும், ஏன் குறைவா துடிக்கணும், எப்பவும் ஏன் ஒரே மாதிரி இல்லாம அது ஒரு இடத்துல ஜாஸ்தியா துடிக்குது, ஒரு இடத்துல கம்மியா துடிக்குது அப்படின்னா, தேவைக்கு அனுசரிச்சு அதனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்குது. ஆமா. அதிகப்படியான எனர்ஜி தேவையா, அது அதிகப்படியா துடிக்க ஆரம்பிச்சிடும். நிதானமா இருக்கிறவனுக்கு அது அதிகமா துடிக்காது, மெதுவா தான் துடிச்சிட்டு இருக்கும். ஏன்னா அவனுக்கு எனர்ஜி லாஸ் இல்லை. ஸோ அதனால கம்மியான ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுத்தா போதும். அதான், ஆமா. அப்போ எனர்ஜி எந்த அளவுக்கு லாஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அது அதிகமா துடிக்குது. இப்போ நாம் இந்த பயிற்சி செய்யறது மூலமா எனர்ஜி லாஸை கம்மி பண்ணிட்டு தானே வரோம். ஆமா. அப்போ அது துடிக்கிறதும் அங்க கம்மியாகவே தான் செய்யும். அது அதிகப்படியா துடிக்கிறதுக்கு அதுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. பிபி எல்லாம் கூட குறைஞ்சிடும். ஆமாங்கய்யா, கண்டிப்பா. இது உங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லோ பிபின்னு வேணா அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதுக்கும் மாத்திரை வேணா கொடுப்பாங்க. போயிடாதீங்க. சித்த வித்தியார்த்திகள் வந்து நல்ல அனுபவசாலிகளா பயிற்சியாளர்களா இருக்கிறவங்க பிபி டெஸ்டிங் போயிடாதீங்க, லோ பிபின்றுவாங்க. ஆமா. ஓகே, நன்றி ஐயா. நன்றிங்க. ஐயா ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்கய்யா. இப்ப நீங்க பல்ஸ் குறையும், ஒரு அமைதியே கிடைக்கும், பிபி லோவா அது இருக்கும் அப்படி சொன்னீங்க. இப்போ மனம் வெளி உலகில் சம்பந்தப்படுவதால் உருவாவது எண்ணங்கள் இல்லையா? இப்ப மனம் வெளி உலக விஷயங்களை சம்பந்தப்படும் போது பிறக்கும் குழந்தை வந்து எண்ணம். இப்போ நான் வந்து நிம்மதியா உட்காந்து ஜபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி எந்த வெளி உலக வேலையும் சம்மந்தப்படலாம், ஆபீஸ் வேலையா வீட்டு வேலையா இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கதவை போட்டுட்டு உட்காந்து ஜபம் பண்றேன். ஜபம் பண்ணும்போது அப்ப என்ன இருக்கணும், உடம்பில் இந்த ஹார்ட் பீட் கம்மியாகி பிபியும் குறையும். ஆனால் எண்ணங்கள் நார்மலா உள்ளதை விட அதிகமா வருதே. மனம் வெளி உலகில் சம்பந்தப்படாமல் அறைக்குள் அமர்ந்து கொண்டு தியானம் பண்ணும்போது, ஜபம் பண்ணும்போது எண்ணங்கள் எக்கச்சக்கம் வருது. அது கான்ட்ரரியா இருக்க, இது குறையுது அது கூடுது, ஹார்ட் பீட் குறையுது எண்ணங்கள் கூடுது. அதுல ஏதாவது விஷயங்கள் இருக்குமா? அது நான் சொல்றேங்க. இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, பொதுவா ஜெபம் பண்ணும் போது எண்ணங்கள் குறையணும், ஆனா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி உட்கார்ந்தாதான் எண்ணங்கள் அதிகமாவே வருது, அதிகமாகவே ஓடிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு தான் கேக்குறீங்க இல்லைங்களா? ஆமாய்யா. இப்போ ஜெபம் அப்படின்னு சொல்றது நாம ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாது. அது மட்டும்தான் ஜெபம்னு சொல்லி நாம நம்பிட்டு மற்ற நேரங்கள் எல்லாம் இந்த மனசை வெளியில அலைப்பாய விட்டு பந்தப்பட வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த 1 மணி நேர ஜெபத்தினால இந்த மனதனுடைய எந்த விவகாரங்களையும் மாற்றி அமைக்க முடியாது. சித்த வித்தை நமக்கு கொடுத்ததனுடைய நோக்கம் இந்த குறிப்பிட்ட ஒரு டைம் ஷெடியூலுக்குள்ளார மட்டும் நாம ஜெபம் பண்றதுக்காக கிடையாது. இந்த சுவாசமானது எப்பெல்லாம் வெளியில போய் தீர்ந்துட்டு இருக்குதோ அப்பெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நமக்கு சித்த வித்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அந்த மேல்கதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி நமக்குள்ளார வரணும் அப்படின்னு சொன்னா, சாமி சொல்ற ஒரே ஒரு கண்டிஷன், சதா நடத்தணும். இந்த சதா பிராணாயாமம் செய்யாம உங்களுக்கு வேற எந்த வகையிலையும் கதி அபியாசம், அதாவது இந்த மேல் கதி அப்படிங்கிறது வரப்போறது கிடையாது. அதனால இந்த சதா அபியாசத்துல இருக்கிறவங்கனால வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக பதிவு செஞ்சுக்க முடியாது. நமக்கு நிறைய பதிவுகளை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஃபுல்லா ஏற்றி வச்சிருக்கிறோம் மைண்ட்ல. இப்போ மனசை நீங்க வெளியில போகாம உள்ளுக்குள்ளார கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா, அது ஏற்கனவே நமக்குள்ளார இருக்கக்கூடிய பதிவுகளை தான் அதை ஓட்டி பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த அகங்காரம் என்ன பண்ணோம்னா, அதுதான் இந்த பதிவுகளை கொண்டு வந்து மனதிற்கு நினைவுபடுத்துற வேலையை செய்யறது. அதனாலதான் தூங்கி எந்திரிச்ச உடனே அகங்காரம் வரலன்னு சொன்னா நேரா செவுத்துல போய் முட்டிக்குவோம். அங்க செவுறு இருக்குதுங்கிறத இந்த அகங்காரம் தன்னுடைய பதிவுல இருந்து எடுத்துட்டு வந்து காமிக்கணும். இல்லைன்னா மனசுக்கு தெரியாது. மனசு பாக்குது செவுறு தான், ஆனா செவுறு தான் அதுக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்துறது இந்த அகங்காரத்தினுடைய வேலை. அதே அகங்காரம் என்ன பண்ணும், ஜெபம் சமயத்துல இந்த பழைய பதிவுகள் எல்லாம் தூக்கிட்டு வந்து முன்னாடி காமிச்சு உலகத்தை இந்த மனசுக்கு நினைவுபடுத்தும். நீ உள்ளாரையே போகாத, வெளியில வந்துருன்னு. ஏன்னா உள்ள போனா அகங்காரம் அழியணும். அகங்காரத்துக்கு அழிவுங்கிறது நிச்சயம். அதுக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு இந்த ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பானே, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்து, இங்க பாரு இவர் உன்னை சந்திக்கணும்னு நீ நினைச்சிய,
இவர் உன்னை பார்க்கணும்னு நினைச்சாரு, நீ இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சியேன்னு சொல்லி எதையாவது கொண்டு வந்து வச்சு உங்களை வெளியில் இழுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த அகங்காரம் செய்யும். அதுக்கு இந்த அகங்காரம் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் நம்மளுடைய பதிவுகள் தான். அந்த பதிவுகள் அங்கே இல்லைன்னு சொன்னா அகங்காரத்தினால நம்மளை ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நாம் என்ன பண்றோம், அகங்காரத்துக்கு உதவி பண்ற மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கேட்டு அறிந்து ஏகப்பட்ட மெமரிஸை டேட்டாஸை கொண்டு வந்து இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடுச்சு. நாம ஜபம் பண்றோம்னு சொன்னா சரி உட்காரு, எவ்வளவு நேரம் நீ உட்காருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது அந்த பதிவுகளை கொண்டு வந்து வச்சு நம்மளை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடும். அதுக்குதான் சாமி என்ன சொல்றாரு, எந்த வேலை செய்யும் போதும் சதா பிராணாயாமம் பண்ணு. சும்மா மேலும் கீழே நடத்துறத அவர் சொல்லலை. கவனத்தை புருவ மத்தியத்தில் வச்சு சுவாசத்தை நீளமாகவும் அது சமமாகவும் இடையிடையே நிறுத்தாமலும் இந்த கண்டிஷன்லேயே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்றாரு. இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க எல்லா வேலையும் செய்யலாம், ஆனா எதுவுமே உள்ளுக்குள்ள பதிவாகாது. ஏன்னா உங்க கவனம் எங்க இருக்குது, புருவ மத்தியத்தில் இருக்குது. நாம ஒரு விஷயத்தை கவனிச்சு செஞ்சாதான் அது பதிவுக்குள்ள வரும். இங்க மெமரிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நம்ம கவனிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு வகுப்புல ஒரு டீச்சர் பாடம் நடத்துறாரு, நான் டீச்சர் சொல்றதை கவனிக்காம நான் எதையாவது சிந்திச்சுட்டு இருக்கிறேன், ஆனா காதுல அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், அவங்க சொன்ன எதுவுமே என் மனசுல பதிய போறது கிடையாது. நான் எதை கவனிச்சுட்டு இருக்கிறேனோ அதுதான் பதிவுக்கு உண்டாகும். அங்க ஒரு பஸ் போகிற சவுண்டு கேட்கும், ஹார்ன் அடிக்கிற சவுண்டு கேட்கும், அங்க என்ன பஸ் போகுது, அங்க யாரு போறாங்க அப்படின்னு நான் அதுல கவனத்தை வச்சிருந்தேன்னா அதுதான் என்னுடைய பதிவுக்குள்ளார வரும். அதுக்கு பதிலா நான் வெளியில வேடிக்கை பார்க்கறேன் ஜன்னல் வழியா, ஆனா டீச்சர் பாடம் நடத்துறாங்க. ஆனா நான் வேடிக்கை பார்க்கறது ஜன்னல் வழியா, ஆனா டீச்சர் என்ன நடத்துறாருன்னு வெறும் கவனத்தை மட்டும் அதுல வச்சிருந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஜன்னல் வழியா யார் கிராஸ் பண்ணி போனாலும் நமக்கு எந்த பதிவும் உண்டாக போறது இல்லை. நான் டீச்சர் சொன்னதை கவனிச்சிருக்கிறேன், அது மட்டும்தான் எனக்கு பதிவுக்குள்ளார வரும். அதனால கவனம் அப்படிங்கிறது தான் இங்க பதிவாகுது. நாம இந்த உலகத்தை கவனிக்காம புருவ மத்தியத்தை கவனிச்சு எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதா சாமி சொல்றாரு. சதா பிராணாயாமத்தை சாமி வலியுறுத்தினதுக்கான காரணம், நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் செய்யுங்க, ஆனா எதையும் கவனிக்காதீங்க, புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கோங்க. அது செயல்கள் செயலோட போயிடும், எதுவுமே பதிவுக்குள்ளார வராது. அப்படி பதிவுக்கு எதுவுமே வரலன்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இந்த அகங்காரத்தினால முடியாது. அகங்காரம் சரண்டர் ஆகி தான் தீரணும், அதுக்கு வேற வழி கிடையாது. இந்த மனமானது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி நிஷ்டையை நோக்கி போறதுக்கு அது பெரிதளவுல உதவி பண்ணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப நீங்க கேட்டபடி ஜெப சமயத்துல நமக்கு நிறைய எண்ணங்கள் ஓடுது அப்படின்னு சொன்னா நம்ம மற்ற நேரங்கள்ல அந்த மனசை வெளியில விட்டு ஓட்டி நிறைய பதிவுகளை ஏற்பாடு பண்ணி வச்சிட்டோம்னு அர்த்தம். அதை நம்ம நிறுத்தணும்னு சொன்னா இந்த பிரச்சனை வராதுங்க. நல்லா புரிஞ்சதுயா, புரிஞ்சது. அது இன்னொரு உதாரணம் மூலம் நான் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது சரியா இருக்குமான்னு பாருங்க. சொல்லுங்க. உதாரணம், இப்போ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது நார்மலா கார் ஓட்டிட்டு சேஃபா வீட்டுக்கு வந்துடுறேன், இடையில ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வழியில யாரோ அவன் தப்புனால கார்ல கொஞ்சம் இடிச்சுட்டான் வச்சுட்டான்னா, ஆனா அவன் தப்பே செய்யாம நம்மள திட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம தப்பே பண்ணலையே ஏன் திட்டம் அவருக்கு சண்டை போடுவோம். நம்ம அப்படி சண்டை எண்டை போட்டு ஒரு டென்ஷன் ஆகி ஒரு இது பண்ணி அப்புறம் கார் ஏறி வீட்டுக்கு வந்தா அப்புறம் அந்த ஜபம் ரொம்ப தடைப்படுது. அந்த எண்ணங்கள் பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி உதாரணம் எடுத்துட்டு நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்குமா? ஆமாங்கய்யா, இது நமக்கு பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த செயல்களுக்குள்ளார இந்த சுக துக்கம்ங்கிறது உள்ள இன்வால்வ் ஆகிறது தான். நம்ம எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் அதில் நம்ம சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எளிதாக உள்ளுக்குள்ளார ஒரு பதிவுக்குங்கிறது வந்துடும். இப்போ நம்ம ஒரு 4 நாள் முன்னாடி என்ன குழம்பு சாப்பிட்டோம்னு நமக்கு நினைவு இருக்குங்களா? இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அந்த குழம்பு ருசியா இருக்குன்னு சொல்லியிருப்போம், நல்லா இருக்குதுன்னு சொல்லி கூட சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அதில் எந்த ஒரு சுகமோ துக்கமோ பதிவுக்குள்ளார வரலை. அது ஆஸ் லைக் தட்டுங்கிற மாதிரி அது எப்பவும் போல ஒரு அன்றாட நிகழ்வாக அடுத்தடுத்த விவரங்களுக்குள்ளார அது படுக்கு போயிடுச்சு. அதே குழம்ப நீங்கள் குக் பண்ணி ஒரு குக்கிங் ப்ரோக்ராமில் போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது 4 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, 40 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது நினைவுலேருந்து மாறிடுமா? அது என்ன குழம்பு வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னமும் நினைவுல இருக்கு இல்லையா? நீங்க வாங்கின கோல்டு மெடல்ஸ் இன்னமும் நினைவுல இருக்கு இல்லையா? ஏன்னா அதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுகம்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு அதுல சேர்ந்துருச்சு. அதனால அது உடனே பிரைமரி மெமரியில ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதே எந்த ஒரு சுக துக்கங்களும் இல்லை அப்படின்னு சொன்னா
அது செகண்டரி மெமரியில் இருக்கும். அது ஆட்டோ டெலிட். அது நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, நீங்கள் டெலிட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அதுவாக கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுவாக டெலிட் ஆயிரும். அந்த மாதிரி செகண்டரி மெமரியில் ஆட்டோ டெலிட் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் பிரைமரி மெமரியில் டெலிட் ஆப்ஷனே கிடையாது. அது ரொம்ப சிரமப்பட்டு அது ரீப்ளேஸ் வேணால் பண்ணலாம். ஒரு பதிவை மேலே இன்னொரு பதிவை வேணால் பதிவுபடுத்தலாமே தவிர அந்த பிரைமரி மெமரியில் இருக்கிறத எதையுமே நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதையாவது மைண்டில் ஏற்றி வச்சுருப்போம். அதை நம்ம டெலிட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த சித்த வேதம்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கை, இந்த பதிவுகளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் கேட்கறது மூலமாக பழைய பதிவுகள், அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்த பதிவுகள் மேலெல்லாம் இப்போ புதிதாக இந்த சித்தவேத பதிவுகள் இப்போ வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு உங்கள் ஜபத்தில் வந்து தொந்தரவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது ஒரு ஜபம் செய்யும் போது சித்தவேதத்துக்கான கருத்து முன்னாடி வருது, இந்த பதிவு தான் அகங்காரம் எடுத்து சொல்லுதுன்னு சொன்னால் நம்ம ஜபமானது இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கும். நான் அந்த ஜபத்தை டிஸ்டர்ப் பண்ணுற தன்மைங்கிறது இருக்காது. அதனால தான் இந்த பதிவுகள் பற்றி நீங்கள் பேசும்போது இதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் பதிவுகள் வருது. ஆனா ஜபம் பண்ணதுக்கு 10 நிமிஷம் முன்னால கண்ணாடி வச்ச இடம் கிடைக்க மாட்டேங்குது, கண்ணாடியே தேடுறேன் அப்படின்னா அப்ப அது பதியல. கண்ணாடி வச்ச நிகழ்ச்சி பதியல. ஆமா, மத்ததெல்லாம் பதிஞ்சு எண்ணமா வந்து டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, ஆமாங்க. சரி, நன்றி ஐயா. ஐயா ஆர்ஜி சேகர் ஐயா, இப்போ நான் ஒரு மெடிடேஷன் பண்ணேன் ஐயா. இந்த மெடிடேஷன்ல வேற அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம உட்காரும் போது மெடிடேஷன் வந்து நம்ம நினைச்சு பண்ண முடியாது. இட் மஸ்ட் ஹேப்பன். அப்படி தானே நடக்க வேண்டியதான் மெடிடேஷன். நம்ம உட்கார்ந்தாலும் மெடிடேஷன் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்றாரு, சங்கல்பம் போது எடுத்து சொன்னாரு. அதாவது ஐ ஆம் நத்திங், அதே மாதிரி ஐ வாண்ட் நத்திங், அதே மாதிரி ஐ டூ நத்திங். இந்த 3 வாக்கியத்தை சொல்லி உட்காருங்க. நாளடைவுல நீங்க இந்த எண்ணம் எல்லாம் வரும்ன்றீங்கல்ல, அதெல்லாம் போயிடும். அட்லீஸ்ட் அந்த 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ இதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். சங்கல்பம் எடுக்கிற மாதிரி அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எண்ணங்கள்லாம் குறைஞ்சிடுது. அதை நான் பிராக்டிக்கலா கண்டுபிடிச்சேன். எண்ணங்களுக்கு ஒரு வலிமை இருக்குது. நாம எதை நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாற்றம் அடைகிறோம். எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு எண்ணத்தை வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா எதுவுமே இருக்காது, எல்லாமே நிர்மலமாயிரும். எனக்கு எல்லாமே வேணும்னு சொல்லி எண்ணத்தை வச்சுட்டே இருந்தோம்னா எல்லாமே கிடைக்கும். ஆனா அதுக்கு சில நேரமாகும். எல்லா சங்கல்பமும் உடனே நிறைவேறாது. அந்த சங்கல்பத்துக்கான ஒரு கால நிலைகள்ல வித்தியாசம் இருக்கும். நமக்கு ஒரு தீமை நடக்கணும்னா அது உடனே நடந்துடலாம், அதுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா ஒரு நல்லது நடக்கிறதுக்கு காலம் எடுக்கவே செய்யும். ஒருத்தர் பிரதமர் ஆகணும்னு முடிவு பண்றாருன்னு வச்சுக்கோங்க, சங்கல்பம் பண்றாரு, நாளைக்கே ஒரு நாள் ஆயிட முடியுமானா முடியாது. அவர் ஒரு கட்சியில சேரணும், நல்ல ஒரு நிலைமையில அவர் டெவலப்மெண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் அவர் ஒரு மாவட்ட லெவலில் அவர் பெரியார் ஆகணும், அப்புறம் மாநிலம் அளவில் பெரியார் ஆகணும். இப்படி நிறைய காலம் எடுக்கும். ஆனால் அந்த காலம் முடிகிற வரைக்குமே அவர் அந்த ஒரே சங்கல்பத்தில் இருக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். வேற சங்கல்பம் மாத்திட்டீங்கன்னா அங்கே நடக்காது, அது பிரேக் ஆயிரும். இப்போ ஒரு மரத்தை விதை போட்டு முளைக்க வச்சுட்டோம், அது காய் கனி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளார மரத்தை வெட்டிட்டு இன்னொரு விதையை போட்டா, அப்போ ஒரு சங்கல்பத்தை விதைக்கிறோம்னு சொன்னா அந்த ஒரே விஷயத்துக்கு அந்த ஒரே மரத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அது காய் கனி கொடுக்கற வரைக்கும் பொறுமையா காத்திருந்து அதை தொடர்ந்து செயல்படுத்திட்டே இருந்தோம்னா அது எப்பேற்பட்ட ஒரு சங்கல்பமாக இருந்தாலும் சரி அது நிறைவேறும். ஏன் அப்படின்னா நாம வெளியில பார்க்கக்கூடிய இந்த உலகம்ங்கிற அவஸ்தைங்கிறது மனதனுடைய சங்கல்பத்திலிருந்து உண்டானது. விசாரங்கள் தான் இங்க உருவமாக இருக்குதுன்னு சாமி 6ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருப்பாரு. மனம் எதை கற்பனை செய்தோ அதுதான் இங்க உருவமாக உலகத்துல நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். இனி நீங்க புதுசா ஒண்ணு கற்பனை பண்ணினீங்கன்னா அந்த புதுசாக இருக்கக்கூடிய கற்பனையும் நீங்க வரவே செய்யும். ஆனா அது வர்ற வரைக்கும் அந்த ஒரே சங்கல்பத்துல ஒரே கற்பனையில நம்ம இருக்கணும், ஒரே பிரார்த்தனையில நம்ம இருக்கணும். அதுதான் கண்டிஷன். இப்போ இந்த மாதிரி நாம சங்கல்பம் வச்சு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத விட சாமி சொல்லக்கூடிய ஒரே ஒரு சிம்பிளான பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகம்ங்கிறது ஒன்று இருந்துச்சுனாலே இன்னைக்கு ஒன்று நினைப்ப அது நடந்துடும், மறுபடி இன்னொன்று வேற ஒன்று நினைக்க தோணும், மறுபடி அது பின்னாடி ஓட தோணும். இது இன்ஃபினிட்டியா ஓடிட்டே இருக்கும். ஏன்னா நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆனந்தம்ங்கிறது இந்த உலகத்துல இல்லை. அந்த ஆனந்தத்தை தேடி நாம அடுத்தடுத்த செயல்களுக்குள்ள பின்னாடி போயிட்டே இருப்போம். அந்த பந்தமானது இங்க நிவர்த்தி பண்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதனால உலகம்ங்கிற அவஸ்தையே வேண்டாம். நாம அந்த இன்பத்தை நாம எங்க இழந்தோமோ, எங்க அதை மறந்து வச்சுட்டு வந்தோமோ அங்கேயே போய் தேடி கண்டுபிடிச்சுக்கலாம்.
அவனவனுக்குள்ளாரையே போய் கண்டுபிடிங்க, அங்கதான் இருக்குது. அங்க அந்த இன்பம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வேற எந்த சங்கற்பமோ எதுவுமே தேவையில்லை, இல்லைங்களா? எதை பத்தியும் நம்ம சிந்திக்க வேண்டியதில்லை, இங்க எதையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதும் கிடையாது. சார் அது எந்த வார்த்தைங்க? ஆர்த்தி சேகர் ஐயா வந்து சண்முக சுந்தரம் நீங்க பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன். சண்முக சுந்தரம் ஐயா அது நீங்க பேசுங்க ஐயா. கேக்குறீங்க அது என்ன? கேளுங்க ஐயா, நான் அப்புறம் பேசுறேன். அது ரிப்பீட் பண்ணுங்கய்யா. சேகர் ஐயா சொன்னதுங்களா? ஐயா சேகர் ஐயா, அதாவது ஐ ஆம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. ஐ வாண்ட் நத்திங், எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. ஐ டூ நத்திங், நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ஒரு சங்கல்பத்தோட உட்காரணும் மெடிடேஷன் பண்ணும்போது. எப்படி முதல்ல ஆரம்பத்துல நான் வந்து சித்தவேதத்துக்காக சொல்றேன், நான் ஒரு மெடிடேஷன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அது. இந்த தாட் ஃபர்ஸ்ட் சொல்லிக்குவீங்களா? ஆமா ஆமா, மைண்ட் கூட நான் சொல்லிங்க, அவ்வளவுதான். அப்படிங்களா? ஆமா, ட்ரை சீக்கிரம் நடக்காது, அது டைம் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஐயா ராமச்சந்திரன் ஐயா. ஐயா, அதாவது நம்ம மதிப்புக்குரிய ஆர்ஜி சேகர் ஐயா இப்ப ஒரு அழகான கருத்து சொன்னாங்க. இந்த எண்ணங்கள் வருவதுதான் பெரும் பிரச்சனையா இருக்குங்கிறது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். ஸோ அவர் சொன்ன ஒரு கருத்து மெடிடேஷன் வழி என்ற கருத்து எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு கருத்து. ஏன்னா அது சண்முக சுந்தரம் ஐயா அதுல இன்னும் கொஞ்சம் கேட்டனால அது நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு கருத்து சொன்ன ஆர்ஜி சேகர் ஐயாவுக்கு நன்றி. அதே நேரத்துல என்னுடைய அனுபவத்துல ஒரு ரெண்டு இடத்துல நான் பெற்ற தகவலை சொல்லிக்கிறேன். அதாவது கஞ்சன்காடு ஆனந்த ஆசிரமம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கும்போது அவர்கள், நான் ஒரு கேள்வி கேட்டேன். எண்ணங்கள் எனக்கு வந்துட்டே இருக்கு, ஆபீஸ் வேலை ஜபம் பண்ணும்போது செஞ்சு முடிச்சிடுறேன், இதுல இருந்து எப்படி நான் தப்பிக்கிறது அப்படிலாம் சொல்லும் போது அவர்கள் எனக்கு சொன்ன ஒரு அறிவுரை வழிகாட்டுதல் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்டர் கிட்டயோ முக்கியமான ஒரு ஆள்கிட்ட நம்ம ஜிஎம் கிட்ட போய் பேச போற ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க சொன்னது நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு நம்ம பிஏவை கூப்பிட்டு, எப்பா நான் முக்கியமா மினிஸ்டரை பார்த்து டிஸ்கஸ் பண்ண போறேன், எனக்கு செல்போன் வந்தா உள்ள வந்து எல்லாம் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை வந்து இடைஞ்சல் பண்ணாத, ஒரு 1/2 hour மீட்டிங் இருக்கு உள்ளன்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்குள்ள போவோம் இல்லையா. அதே மாதிரி ஜபம் பண்ண உட்காரும் போது நான் இப்போ ஈஸ்வரனோடு தொடர்பு கொள்வதற்கு, ஈஸ்வரனாக மாறுவதற்கான முயற்சியில் ஈடுபட போறேன். பிற எண்ணங்கள் இந்த 1/2 மணி நேரம் என்ன விட்டுருங்க, வராதிங்க, செல்போன் தூக்கிட்டு வந்து உள்ள வந்து பிஏ கொடுத்துறாத அப்படின்னு மைண்டுக்கு ஆர்டர் போட்டு 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 பண்ணால் நாளடைவில், ஆட்சியரே சொன்னார்ல, உடனே இல்ல நாளடைவில் ஒரு அருமையா ஒரு வார்த்தை சேர்த்தாரு, இன்னைக்கே வந்துடாதுன்னு. அப்ப போட்டு போட்டு வந்தால் அந்த வி ஆர் ஆர்டரிங் தி மைண்ட். அப்போ இந்த விஷயங்கள்லாம் வராமல் இருந்துரும் அப்படின்னு கஞ்சன்காடு ஆனந்தாசிரம ஒரு கருத்து சொன்னாங்க. 2வது கருத்து இருக்குன்னா, நம்ம ரமண மகரிஷி ஆசிரமத்துல என்ன சொன்னாங்கன்னா, அங்கேயும் இதே கேள்வி கேட்டேன். ஏயா உட்கார்ந்தா தொந்தரவு, நார்மலா இருக்கிறோட அப்பந்தான் எனக்கு ஆபீஸ் வேலையே செஞ்சு முடிச்சிடறேன் நானு, இதுல இருந்து எப்படி இருக்குது நிம்மதியா உட்கார்ந்து ஜபம் பண்ண முடியும் கேட்டப்ப அவங்க சொன்னது, அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது என்று விசாரியுங்கள். ஆமா கவனிங்கிறத அவங்க விசாரிங்க வார்த்தை யூஸ் பண்ணாரு. மேக்சிமம் அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன் நான். அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே அது எங்க இருந்து வந்தது என்னன்னு விசாரி, என்கொயர் பண்ணு. இது பண்ண என்கொயர் பண்ண அது வந்து குறைஞ்சிரும். அப்போ அந்த எண்ணம் இருக்க நம்ம விசாரிக்கிற எண்ணம் அது நாளடைவில் தானாக காணாமல் போய்விடும். அது எப்படி என்றால், ஒரு பிணம் எரிப்பவன் ஒரு கோலை வைத்துக் கொண்டு தட்டி இட்டி அப்படி இப்படி செஞ்சு எல்லாம் எரிப்பிச்சு முடிப்பான். அந்த அப்புறம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த கோல்லே கொஞ்சம் நெருப்பு பட்டு பணம்னு சொல்ல வேணா, ஒரு கட்டை இட்ட தீபாவளி பட்டாசு வச்சுக்கலாம், அதை கிளறி எரிச்சோம்னா அந்த கோல்லையும் அப்பப்ப நெருப்பு பட்டு எரியும். அந்த பொருள்லாம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு கடைசி அந்த கோலையும் போட்டு எரிக்கிற மாதிரி நம்ம அந்த விசாரிக்கிற எண்ணமும் போயிடும் அப்படின்னு ரமண மகரிஷி சொல்லியிருக்கிறத அவங்க சொன்னாங்க. ஆதிசேகரே சொன்னது மெடிடேஷன் வழி. இப்ப நான் சொன்னது ஆனந்த ஆசிரமம் வந்து நம்முடைய மைண்டுக்கே நாம கட்டளை இட்டு 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 உட்கார்ந்தால் கொஞ்சம் 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 ஒரு ஒண்ணா குறைஞ்சி வரும். கடைசியில சொன்னது விசாரணை செய்யும் வழி, என்கொயரி செய்யும் வழி. இப்படி இன்னும் 2 வழிகள் இருக்கின்றன. இதை பத்தி உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா சேர்க்கலாமா பிளீஸ்? அதான் இப்போ ஓஷோ வந்து 150 மெடிடேஷன் வச்சிருக்காரு.
ஆனா எல்லாரும் எல்லா மெடிடேஷன் செய்ய முடியாது. யார் யாருக்கு எது சூட் ஆகுதோ அது செய்யலாம். இப்ப நீங்க செய்யறதும் நல்ல வழிதான். உங்களது கூட பண்ணா கூட அது சைலண்ட் வந்துடும். சரி. அதே இதை மாதிரி பத்தி ரமேஷ் ஐயா சித்த விஜயத்துக்கு ஒத்து போற மாதிரி ஏதாவது கருத்து இருந்தா அதை சேர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அதாங்க இப்போ ரமேஷ் ஐயா. அதான் லைன்ல இருக்கிறீங்க. இப்போ சதா பிராணாயாமம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அங்க எந்த ஒரு விசாரமும் வரப்போறது இல்லை. நம்ம கவனம் வந்து அங்க புருவ மத்தியத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஸோ அது ஒன்று தான் வந்து சாமி வந்து ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இது போக இன்னொரு ப்ரெஃபரன்ஸாக வர்றதுக்கிட்ட நம்ம கவனிக்க முடியும். 12வது அத்தியாயத்தில் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷ அக்னியை கொண்டு நம்ம விசாரணை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். விசாரித்தல் அப்படின்னு சொன்னால் எது நித்தியம் என்னது அனித்தியம்னு கேள்வி கேட்டுக்கிட்டே ஒவ்வொரு செயலையும் செய்யணுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ இந்த செயலை செய்யும் போது இது வந்து ஜீவனுக்கு ஏற்புடையதா, இது அவசியம்தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் வந்து செய்ய சொல்கிறாரு. அப்படி செய்யும்போது நம்ம அந்த அனாவசியமான விஷயத்துக்குள்ளே நுழைய முடியாது, நம்ம அதை தடை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இவர் சொன்ன இந்த நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரமண மகரிஷியினுடைய விசாரணை சார்ந்த மார்க்கம் ஞான மார்க்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்க்கத்தை சாமி நமக்கு ப்ரெஃபர் பண்ணாமல் யோக மார்க்கத்தை ஏன் ப்ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாயையினுடைய வலிமைக்கு நாம் சமாளிக்கிறதுக்கு ஏற்புடையது அப்படின்னு சாமி நினச்சது வந்து யோக மார்க்கம் தான். இந்த யோகத்தை வைத்து தான், இந்த சுவாசத்தை வைத்து தான் மனதை நம்மளால் நிலைநிறுத்துறது எளிமையாக இருக்கும். மனதை நேரடியாக அதை கையாளுறதுங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உதவி இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி அது அதிகப்படியான ஒரு எளிமையான ஒரு வேலையாக இருந்திருக்க முடியாது அப்படின்னு அவர் சாமி நினச்சிருக்கலாம். ஆனாலும் நமக்கு அதையும் சேர்த்தே அவர் சொல்கிறார். சதா பிராணாயாமத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் நம்முடைய வாழ்வியல்லையும் அந்த விசாரணைங்கிறதையும் சேர்த்திக்கோங்க அப்படிங்கிறதையும் சாமிங்க வலியுறுத்தி இருக்கிறாரு. ஸோ இதையை வந்து அதிக அளவில் யாரும் சித்த வித்தியார்த்திகள் இதை பகிர்ந்துக்கிறது கிடையாது. இந்த விசாரணை பற்றின விஷயமோ ஒரு வேலையை செய்யும் போது இது அவசியமா இல்லையான்னு யோசிச்சுட்டு பண்ணுற விஷயமோ இதை பற்றியெல்லாம் யாரும் சிந்திக்கிறது இல்லை. சதா பிராணாயாமம்னா சதா பிராணாயாமம் நிறைய பேர் பண்ணுறாங்க, நேரம் கிடைக்கும்போது ஜபம் பண்ணுறாங்க, நிலையங்களுக்கு போகிறாங்க, எல்லாம் சரி. ஆனால் சாமி வலியுறுத்தி சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக்க வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த வழிமுறைகள் எல்லாமே வந்து சாமி அவருடைய 12ஆம் அத்தியாயத்தில் சொன்ன விசாரணை, நித்திய அனித்திய வஸ்து விவேகம், விசேஷ அக்னி அப்படிங்கிற டாபிக் உள்ளார வரக்கூடிய விஷயத்தை தான் இப்போ நீங்கள் 2 பேருமே வேற வேற வகையாக பகிர்ந்துட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. ஐயா அன்னைக்கு சுரேஷ் ஐயா ஒன்று சொன்னார் பாருங்க. சொல்லுங்க. ஜபம் எப்படி நல்லா வரும்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் சிம்பிளா இருந்தா ஜபம் நல்லா வரும் அப்படின்னாரு. ஆமா, அது ரொம்ப கரெக்டான இது சொன்னோம். நம்ம எவ்வளவு லைஃப் ஸ்டைல் சிம்பிளா இருக்கோ ஜபம் நல்லா அருமையா வரும். அதே மாதிரி நான் சமீரன் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ஹாஃப் டே சமீரன்லே இருந்தேன் ஐயா. எந்த வித வேற தாட்டு நம்ம மனம் என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது கிடையாது. இதுலயே போயின்னு இருக்கும்ல, என்ன பார்க்கலாம்னா இதுலயே போயின்னு அது ப்ராப்ளம் அழகா சால்வ் ஆயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுறது கிடையாது. இந்த சமீரன்லே பண்ணிருந்தீங்கன்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாது. அது நல்லா ப்ராக்டிகலா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இன்னொன்னு, நீங்க கவனத்தை வந்து நீங்க புருவ மத்தியத்துல எப்பவுமே வச்சிருந்தாலே போதுங்க. அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு சலனத்தன்மையும் கொடுக்கறது கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய சமீரன்ங்கிற கதி அது உள்ளுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல ஓடிட்டே தான் இருக்கும். தொடக்கத்துலதான் நாம எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்க புருவ மத்தியத்துல கவனத்தை வைக்கிறதுக்கு தான் அந்த கதியை நம்ம எடுக்கிறோம். ஆனா புருவ மத்தியத்தை நீங்க நினைச்சு பழக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க கொண்டு போனீங்கனாலே ஓட ஆரம்பிச்சிடும். நீங்க இது சம்பந்தமா நம்ம பாலன் கிருஷ்ணசாமி ஐயாவை கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவார், குருபரானந்த ஆசிரமத்தினுடைய நிர்வாகி. அவர் என்கிட்ட வந்து பர்சனலா எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பத்தின நிறைய விவரங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ பிரம்மகுமாரிஸ் கூட பாருங்க, அந்த அதுதான் மெயினா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. முன்னாடியே மைண்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு. ஆமா ஆமா, பாலன் அவங்க. ஆமா, பாலன் ஐயா இருக்கிறார். அவர் மைக் ஆன் பண்ணாருன்னா உள்ள வந்துருவாரு. பாலன் கிருஷ்ண, ஆமா, குருபரானந்த ஆசிரமத்தினுடைய நிர்வாகி இருக்கிறாருங்க. இல்ல இங்க லைன்ல இருக்கா, வந்துட்டாரு பாருங்க.
மைக் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. ஆமா ஆமா ஹலோ ஆமா வந்துட்டாரு. ஆன்ல இருக்கு. சாமி கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சாமி அது நீங்க சொன்னதை நான் கவனிச்சுங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே தான் இருக்கேன். ம். வேற எதுவும் இல்லைங்க ஐயா. நீங்க ரொம்ப தூரம் சொல்றீங்க. எப்போ நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு வேற எந்த கிடையாதுங்க. நீங்க வந்து ரொம்ப பயிற்சி பண்ணித்தான் ஆகணும். பயிற்சி எந்த ஒடுங்கவே ஒடுங்காது சாமி. சாதாரண நிலைமையில இருக்கேன். எண்ணங்கள் வராம இருந்தா ஸ்பீடா பிரம்மப்படுகிற இப்போ நான் சாதாரண ஆரம்ப நிலையில் உள்ளவருக்கு இந்த எண்ணங்கள் வராம நான் இன்னும் மெடிடேஷன் பார்த்து ஞானபேதா சிம்பிளா சொல்லிருக்காரு. பயன்பட சொல்ல முடியுமா? நீங்க வெளியே